எப்படி போயிட்டு இருக்கு? இப்ப சொல்லுங்க எப்படி போயிட்டு இருக்கு உங்க ப்ரிப்பரேஷன்? ஸ்டார்ட் பண்ணுங்க ஒன் பை சார் ஒன்னா. ம். சார் ப்ரிப்பரேஷன் டே பை டேவே இன்க்ரீஸ் பண்ணினே வரேன் சார் உங்க ஆப் மூலியமா. ஓகே சூப்பர் தம்பி. உங்க நேம்பா? சார் எஸ் சார், என் நேம் பாலமுருகன் சார். ஓகே ஓகே ஓகே. எஸ். சார் ஒரு டவுட் சார். சொல்லுங்க நான் தம்பி. 1 வீக் முன்னாடி தான் நாங்கள் வந்து ஆப்ல பர்ச்சேஸ் பண்ணி வாங்கினோம் சார். ஓகே என்னால் ஐபிபிஎஸ் பிஓ அடிக்க முடியுமா? ஓகே. இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். ஓகே ஓகேவா? சார். இப்போ இந்த 1 வீக்ல நீங்க நம்ம இதில் என்னென்ன வீடியோஸ் பார்த்துருக்கீங்க? சார் 1 வீக்ல வந்து நான் போர்ட் மாஸ் ரூல்ஸ் முடிச்சிட்டேன் சார். பசங்க சிம்பிளிஃபிகேஷன் முடிச்சிட்டேன். நம்பர் சீரிஸ் தான் சார் ஒரு 3வது டாபிக் போயிங்க சார். 3வது டாபிக் என்ன லெவல்ல உங்களால இம்ப்ரூவ் பண்ண முடிஞ்சிருக்கு? என்ன இல்லாமல் சிம்பிளிஃபிகேஷன் எது இப்போ பர்சன்டேஜ் அதை கன்வெர்ட் பண்ணுறாங்களா சார் ஃப்ராக்ஷனா, அது எது கொடுத்தாலும் நான் போடுற மாதிரி பண்ணுவோம் சார். ஸ்கொயர் ரூட் கியூப் ரூட்லாம் வந்து 30 ஸ்கொயர் ரூட் கியூப் ரூட் வந்து 15 ஸ்கொயர் ரூட் எது கேட்டாலும் போடுவோம் சார். ஒரு 12 டேபிள் வந்து எது கேட்டாலும் டப்புனு சொல்ற மாதிரி கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன் சார் நான். அதெல்லாம் ஆப் மூலியமா அப்புறம் நீங்க என்ன அந்த போர்ட் மேட்ச் எல்லாத்தையும் ப்ராப்பரா முடிச்சுட்டு வந்துருக்கேன் சார் நெக்ஸ்ட். ஓகே. உங்களால இம்ப்ரூவ் பண்ண முடியுன்ற நம்ம மணிமஸ்டிக்ஸ்ல நான் நடத்தின கிளாஸ் மூலம் உங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ண முடியுன்ற கான்ஃபிடென்ட் இருக்கா இந்த வீடியோஸ் பார்த்ததுக்கு அப்புறம்? சார் இருக்கு சார். ஆனா எனக்கு இங்கிலீஷ் மட்டும்தான் சார் கொஞ்சம் மைனஸ்ல இருக்கிற மாதிரி தோணுது. இங்கிலீஷ்க்குமே வீடியோஸ் இருக்குல்லப்பா, மேம் எடுக்கிறாங்க, சூப்பரா எடுப்பாங்க பாருங்க. அதாவது தம்பி, எடுத்தோனையுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டப்பு 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 டப்புன்னு அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஸ்லோலி முதல்ல லேர்ன் பண்ணுங்க. லேர்னிங்கை வந்து ஃபவுண்டேஷனை கரெக்டாக முடிங்க. முடிச்சதுக்கு அப்புறத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நெக்ஸ்ட் நீங்கள் மாக் டெஸ்ட்டுக்குள்ளே என்ட்ரிகளை போடுங்க. சரியா? அடுத்து இந்த வீக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாளையிலேருந்து ஐபிபிஎஸ் பிஓக்கான மாக் டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. சரியா? அதாவது ஸ்பெஷல் கிளாஸ் நம்ம ஆப்பில் ஸ்டார்ட் ஆகுது. அதை அப்படியே பாருங்க. சரியா? நான் உங்களை கிளியர் பண்ண வைப்பேன் கண்டிப்பான முறையில், அதை பற்றி கவலைப்படாதீங்க. ஓகே. பட் என்னன்னா கூட சேர்ந்து நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்காக மெனக்கிட ரெடியாக இருக்கணும். ஓகே சார் நான் ரெடியா இருக்கேன் சார். ஓகே சூப்பர் தம்பி, அதுவே போதும். அதாவது என்னன்னா நம்ம லைஃப்ல ஒன்னே ஒண்ணுதான், நம்ம ரெடியா இருந்தோம்னாலே போதும். ஓகே, நம்ம ப்ரிப்பேர்டா இருக்கணும் மென்டலி பிசிக்கலி. நம்ம வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி நம்ம படிக்கிறதுக்கு வந்து கத்துக்கிறதுக்கோ படிக்கிறதுக்கோ கரெக்டா இருந்துட்டீங்கன்னா போதும். ஏன்னா நம்ம இதுல வீடியோஸ் எல்லாமே அவ்வளோ கிளாரிட்டியா இருக்கும். ஓகே கரெக்டு தானேப்பா? நான் சொல்றத விட நீங்க சொல்லிருங்க. பாலமுருகன். எஸ் சார் கரெக்டா சார். சார் நீங்க சொல்றது பார்த்தோன்னு வச்சுங்க, நான் சிம்பிளிஃபிகேஷன் மேல யூடியூப்ல வீடியோஸ் பார்த்துட்டு வந்தேன் சார். அதை விட இது சிம்பிளிஃபிகேஷன் கொஞ்சம் ஈஸியா இருக்கு சார். நான் கெயின் பண்ற அளவு எனக்கு ஈஸியா இருக்கு சார். அப்புறமே எனக்கு போர்ட் மாஸ் ரூல் அந்த பர்சன்டேஜ் ஆட் பண்றதெல்லாம் கொஞ்சம் பார்த்தா டிஃப்ரெண்டா இருக்கு சார். டப் டப்னு ஆட் பண்ற கொஞ்சம் ஈக்குவல் வந்துக்கிற மாதிரி எனக்கு தோணுது சார். ஓகே ஓகே ஓகே. பர்சனலி நீங்க வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கீங்க. ஓகே தம்பி. ஆமா சார். சார் அதுக்கு தான் சார், உங்களுக்கு தான் சார் நான் தேங்க்யூ சொன்னோம். தேங்க்யூப்பா தேங்க்ஸ்ப்பா. ஓகே ஓகே ஓகேப்பா. நெக்ஸ்ட் வேற அடுத்த பர்சன், உங்களுக்கு வேற ஏதாவது பர்சனல் டவுட் இருக்கா பாலமுருகன்? சார் எனக்கு பர்சனல் டவுட்னா இங்கிலீஷ் மட்டும் தான் சார் டவுட்டா இருக்கு. இங்கிலீஷ் மேம் உங்களை மென்டர்ஷிப் கொண்டு வர சொல்கிறேன். இங்கிலீஷில் எப்படி வீடியோஸ் பார்க்கணுன்ற ஸ்ட்ரக்சர் ஆர்டர் வந்து போட்டிருக்காங்கல்ல, அதுபடி வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் செஷனை வந்து பார்க்க ஆரம்பிங்க. ஓகேங்களா? மேம் லைவ் கொண்டு வரும்போது லைவ் அட்டன் பண்ணி மேம்கிட்ட டவுட் கிளாரிஃபை வந்து பண்ணுங்க. உங்களுக்கு வந்து அந்த இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஓகே ஓகே சார். செஷன்ஸ் ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்க. ஓகே தம்பி. நெக்ஸ்ட் பர்சன் யாருப்பா? ஹாய் சார், நான் லோகேஷ் சார். ஹாய் தம்பி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நீங்க நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன்ப்பா, நல்லா இருக்கேன். எப்படி போயிட்டு இருக்கு ப்ரிப்பரேஷன்? சார் இந்த வீக் வந்து நான் சிலாஜிசம் உங்க வீடியோஸ் தான் சார் பார்த்தேன். அது எனக்கு தெரியாத கான்செப்ட்ஸ்லாம் இப்போ சிலாஜிசம் ஃபுல்லா நான் கவர் பண்ணிட்டேன் சார். சூப்பர் சூப்பர் சூப்பர்ப்பா. அப்புறம் இங்கிலீஷ் கிளாஸஸ் வந்து நான் வந்து மேம் ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் சார். ஓகே. கொஞ்சம் இந்த வீக் கொஞ்சம் பர்சனலா வெளியே போறதுனால நான் ஆப்டிடியூட் ரொம்ப போகல. பட் ஆனா உங்களோட லைவ் எல்லாம் பார்த்துட்டேன் சார். ஸோ ரீசனிங்ல நான் வந்து சிலாஜிசம் வந்து எனக்கு ரீசனிங் தான் சார் ரொம்ப வீக். நான் முன்னாடியே சொல்லிட்டு அதுக்காக தான் உங்களுக்கு ஜாயின் பண்ணியிருந்தேன். இப்போதைக்கு உங்க சிலாஜிசம் முடிச்சிருக்கேன் சார். இப்போதைக்கு நான் ப்ராக்டிஸ் செஷன் போயிட்டு இருக்கேன். அண்ட் இப்போ வந்து நான் மெயின்ஸ் லெவல்ல அதுவும் சிலாஜிசம் அதுவும் கவர் பண்ணியிருக்கேன் சார். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் அவ்வளோதான் சார். ஓகே. இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காப்பா, அதை சொல்லுங்க. ஆமா சார். சிலாஜிசம் வந்து நான் நினைச்சிட்டு இருந்தது வேற. ஆனா உங்க வீடியோக்கு அப்புறம் கொஞ்சம் பாதிக்கு பாதி போர்ஷன்ஸ் கவர் பண்ண மாதிரி இன்னும் முடிஞ்சிருக்கு சார். எனக்கு சிலாஜிசம்ல இப்போ கண்டிப்பா நான் 2 மார்க்ஸ் கண்டிப்பா ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடுவேன் சார். ஓகே சூப்பர் சூப்பர் சூப்பர்ப்பா. அந்த கான்ஃபிடென்ட் தான் வேணும். ரொம்ப சந்தோஷம். நெக்ஸ்ட் வேற ஏதாவது டவுட் இருக்கா தம்பி லோகேஷ்?
இல்ல சார். இருந்துச்சுன்னா அவங்கள கான்டாக்ட் பண்றேன் சார். ஓகே, ஓகே, ஓகே. ஹாப்பி செஷன் வந்து நான் இனிமேட்டு ஃபாலோ பண்ணணும் சார். அவ்வளோதான் சார். பாருங்க. அதுவும் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு 1% கூட டவுட் இல்லாம நல்லா கிளாரிட்டியா வந்து புரிஞ்சிடும். சரியா? ஆமா சார். நீங்க சொல்ற அந்த கான்செப்ட்ஸ், பேசிக்ஸ்லாம் ஃபுல்லா கவர் பண்ணியாச்சு. பட் ஆனா இன்னும் பிராக்டிஸ் தான் சார் நான் பண்ணணும். ஸோ அது மட்டும் தான் ஓகேப்பா. சார் ஓகே, இருக்கு. ஓகே. உங்களுக்கு ப்ராக்டிஸ் செஷனும் உள்ள நான் ஆட் ஆன் பண்ணுவேன். ஓகே. இன்னும் ஒரு ஃபியூ டேஸ்ல வந்து அந்த பிளானும் வந்து எக்ஸிக்யூட் ஆயிரும். ஓகே. ஓகே இப்போ சார். ஃபவுண்டேஷன் மட்டும் நான் கவர் பண்ணி முடிச்சிட்டேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து இன்னும் நெறைய வீடியோஸ் உள்ள ஆட் ஆன் ஆயிட்டே தான் இருக்கும். ஓகே. அத பத்தி கவலைப்படாதீங்க. இன்னும் நெறைய அதில வந்து பார்த்தீங்கன்னா, மெத்தட்ஸ் இருக்கும். அந்த மெத்தட்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து பார்த்தீங்கன்னா, அப்கமிங் டேஸ்ல வந்து உங்களுக்கு லைவாவே நான் வந்து அப்லோட் பண்ணி விட்டுருவேன். சரியா? சரிங்க சார். அல்டர்னேட் டேஸ்ல உங்களுக்கு ஆட் ஆன் ஆகும். ஆட் ஆன் ஆக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன். ஓகே. ஓகே சார். பட் ஆனா அந்த ம். செஷன்ஸ் மட்டும் கொஞ்சம் முன்னாடி நீங்க இப்ப போல் மாரி வைக்கிறீங்களா சார்? லைக் ம். ம். 6:30 வச்சுக்கலாமா? 10 ஏஎம்க்கு வைக்கலாமான்ட்டு? ம். ம். அந்த மாரி ஒரு போல் இருந்ததுன்னா, இன்னும் எல்லாருக்கும் ஒரு கம்ஃபர்டபுளா இருக்கும் சார். கண்டிப்பா, கண்டிப்பா. இனிமேல் அப்படிதான்ப்பா பண்ண போறேன். கண்டிப்பா பண்ணுவோம். ஸோ ஷூர்லி வி கேன் டூ. தேங்க்ஸ் ஃபார் த சஜஷன். நெக்ஸ்ட்டுப்பா. தேங்க் யூ சார். தேங்க் யூ, தேங்க் யூ. நெக்ஸ்ட்டு? Hi sir. Sir, I'm Div- ஹாய்மா ஜிவிடி. ஓகே. நெக்ஸ்ட் திவ்யா J பேசலாம். ம். பேர் okay, என்னம்மா sir. உங்க Hi பேரு? sir. Good evening sir. குட் ஈவினிங். Sir ஜெய் வித்யா sir. ஜெய ப்ரீவியஸா வித்யா. பேசியிருக்கேன். ஆ. யா ஓகே, சார். ஓகே, ஓகே. எஸ். சார் நான் ப்ரீவியஸா வந்து என்னோட ஒர்க் லைஃப் பேலன்ஸும் ஸ்டடீஸும் வந்து இது பண்ண முடியலன்னு சொல்லியிருக்கேன்ல சார். நீங்க ம். சொன்ன மாதிரி நான் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டேன் சார். இப்போ 5 hours கிட்ட டெய்லியும் படிக்க ஆரம்பிச்சிட்டேன் சார். ஓகே. சூப்பர்மா, ஒரு சூப்பர். கன்சிஸ்டன்சி ஃப்ளோ வந்திருக்கு. ஓகே, ஓகே, ஓகே. சந்தோஷம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரெண்டுமே ம். ரெண்டுமே வந்து இப்போ ஒர்க் பிளஸ் ஸ்டடீஸும் என்னால முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சு சார். ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு அந்த கான்ஃபிடென்ஸே இல்ல. ம். ஒரு நாள் படிப்பேன், 2வது நாள் கொஞ்சம் வீக் ஆயிடுவேன். ம். ஒர்க் ப்ரெஷர் அங்க இருக்கும். என்னால ம். கன்சிஸ்டன்சி இல்லன்னு நான் சொல்லியிருக்கேன் ப்ரீவியஸா. ம். ஸோ ம். இப்போ ம். நான் மேக்ஸிமம் 5 ஹார்ஸ்க்கு மேல படிக்க ஆரம்பிச்சிட்டேன் சார். இப்போ நான் ஓகேம்மா. ஒர்க் ரொம்ப பிளஸ் சந்தோஷம். அது ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணியாச்சு. உங்களுடைய கைடன்ஸால தான் சரி இதெல்லாம் கிராக் பண்ணிடுவேன் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடுச்சு சார் எனக்குள்ளவே. ஓகே. கண்டிப்பா கிராக் பண்ணுவீங்கம்மா. பண்ணி மணி மாஸ்டர் ட்ரிக்ஸ்ல சக்சஸ் ஸ்டோரி வருவீங்க. நம்ம சக்சஸ் மீட்டுக்கு வருவீங்க. கவலையே படாதீங்க. சரிங்களா? கண்டிப்பா ஷூர் சார். முடியும். சூப்பர்மா, சூப்பர்மா. வேற எதுவும் டவுட் இருக்காம்மா? செஷன்ஸ்லாம் எப்படி அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? செஷன்ஸ்ல வீடியோஸ்ல எதுவும் சார் ஈவினிங் செக்ஷன்ஸ்லாம் அட்டென்ட் பண்றேன் சார். லைக் 6:30க்கு மேல ஆஃபீஸ் முடிஞ்சிடுது. இப்போ கொஞ்சம் ஓகே, அட்டென்ட் ஓகே, பண்றேன். ஓகே. என்னால மார்னிங் செக்ஷன் வந்து அட்டென்ட் பண்ண முடியாது சார். ஏன்னா ஆஃபீஸ்ல மீட்டிங் அந்த மாதிரி இருக்கிறதுனால என்னால அட்டென்ட் பண்ண ரெக்கார்டட் முடியாது. வீடியோவா பார்த்துட்டு இருந்தாலும் இருக்கீங்க. லைவ் ரெக்கார்டட் வீடியோவை வந்து பார்த்துட்டு தான் சார் இருக்கேன் டெய்லியும். ஓகேம்மா, ஓகேம்மா. சூப்பர். தேங்க்யூ சார். தேங்க்யூம்மா. திவ்யா சொல்லுங்க. sir, first இந்த prelims and mains ரெண்டுத்துலயும் கொஞ்சம் doubt இருக்கு sir. எஸ் சொல்லுங்கம்மா. கொஞ்சம் சவுண்டா ஆடியோபிள் இல்ல. கொஞ்சம் அதை மட்டும் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. Sir, இப்போ ஓகேவா சார்? ரைட்டுப்பா. சார் ஃபர்ஸ்ட் ப்ரிலிம்ஸ்ல நான் ஆல்ரெடி கேட்டிருந்தேன். எனக்கு கொலன்ஸ் வந்து கொஞ்சம் வீக்கா இருக்கிறதுனால ஃபுல் மார்க் மாதிரி கொண்டு வாங்க, அந்த அப்ரோச் மெத்தட் தெரியலன்னு சொல்லி கேட்டிருந்தேன் சார். ஸோ நான் இப்போதான் கொஞ்சம் மார்க்லாம் எடுக்கலான்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன் சார். அப்போ எனக்கு ஸ்கோர் வந்து ஒரு 12 to 15 வந்து சார். எப்படி சார் ஸ்கோர் புஷ் பண்ணலாம்? அதாவது டெஸ்ட் போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா நான் அனலைஸ் பண்ணும்போது ஈஸியா இருக்கு சார். பட் அந்த டைமிங்ல வந்து என்னால போட முடியல. 20 மினிட்ஸ் என்னால முடிஞ்ச ஒரு 14 to 15 தான் வந்து அட்டென்ட் பண்ண இப்போ முடியும் நீங்க சார். லேப்டாப்ல கனெக்ட் பண்ணிருக்கீங்களா இல்ல போன்ல கனெக்ட் பண்ணிருக்கீங்களாமா? ஃபோன்ல தான் சார் கனெக்ட் பண்ணிருக்கேன். ஓகே. உங்க மாக் டெஸ்டோட இதை வந்து எனக்கு ஸ்கிரீன் ஷேர் பண்றீங்களா? ஷூர் சார். பண்ணவா சார்? கண்டிப்பா, கண்டிப்பா பண்ணுங்க. ஓகே. எல்லாருமே பண்ணணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இப்போ திவ்யா அதுக்கான ஒரு இனிஷியேட்டிவ் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு பர்சனலைஸ் மென்டர்ஷிப்னா என்ன தெரியுமா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மார்க் டெஸ்ட்டை நான் ஒவ்வொருத்தவங்களோட மார்க் டெஸ்ட்டையும் நான் பார்க்கணும். அதில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, ஈச் அண்ட் எவ்ரி கொஷின் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ மேமோடதை பாருங்கள், நான் வந்து பின் பண்ணுறேன். ஓகே. ஸோ லைக் ஓகேம்மா. நீங்கள் அந்த டேஷ்போர்டு வாங்கம்மா. டேஷ்போர்டு வாங்க. மேக்ஸிமம் நெக்ஸ்ட் லைவ் எல்லாருமே வந்து லேப்டாப்பில் வந்து அட்டன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஃபோனில் அட்டன் பண்ணாதீங்க. நோட் டவுன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் வந்து 42 பாயிண்ட். இது வந்து ஐபிபிஎஸ் பிஓ ப்ராக்டிஸ் மார்க்கில் போட்டிருக்கீங்களாம்மா? ஓகே. 51 அட்டெம்ப்ட் பண்ணியிருக்கீங்க. ஓகே. 51 அட்டெம்ப்ட் பண்ணியிருக்கீங்க. சரிப்பா. இன்கரெக்ட் 7 வந்து இருக்கு. அன்சீன் வந்து 16 இருக்கு. ஓகே. அக்யூரசி பர்சன்டைல் எவ்வளோமா இருக்கு? டைம் வேஸ்ட் பார்த்தீங்களாம்மா? எவ்வளோ நேரம் வேஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு 10 நிமிஷத்துக்கு மேலே வேஸ்ட் பண்ணியிருக்கீங்க. ஸ்க்ரீன் வந்து ஆஃப் ஆயிடுச்சுமா? அது அனேபிள் ஆடியோ எனேபிள் சார்.
எனக்கு வந்து ஆப்டில் எனக்கே கொஞ்சம் தெரியும் சார் மிஸ்டேக்ஸ் பண்றது. கொஷினை தப்பா படிச்சிடுறேன். திரும்ப திரும்ப அந்த சால்வ் பண்ணும்போது கொஞ்சம் டைம் ஒரு எடுக்குதுன்னு நிமிஷம், தெரியுது அந்த சார். 30 ஃபர்ஸ்ட் வந்து எந்த இதுல கம்மியான அட்டம் பண்ணிருக்கீங்க? குவான்ஸ்லயா? டி குவான்ஸ்ல ஃபர்ஸ்ட் எடுத்து நீ போங்க. இங்கிலீஷும் நிறைய இங்கிலீஷ் வந்து நிறைய ராங் ஆயிருக்கு சார். அதாம்மா அந்த டேஷ்போர்டு காட்டுங்க, பர்சன்டைல் பாப்போம். ஓகே பர்சன்டேஜ் கீழே வாங்க. ஓகே சார். ஸோ இங்கே பர்சன்டைல் காணோம். ஓகே, இன்னும் வாங்க. பர்சன்டேஜ் பார்க்கல சார். அங்கே பாருங்க, மேலே வந்து உங்களுக்கு வந்து செக்ஷனல் வைஸ் அவங்க டைமிங் சூப்பராக கொடுத்துருக்காங்க பாருங்க. மேலே வாங்களேன், இன்னும் கொஞ்சம் மேலே ஸ்க்ரோல் பண்ணுங்க. ஸோ இங்கிலீஷில் வந்து நீங்கள் வந்து கரெக்டுக்கு எவ்வளோ நேரம் எடுத்திருக்கீங்க, ராங் கொஷினுக்கு எவ்வளோ நேரம் எடுத்திருக்கீங்கன்னு பார்த்தீங்களா? செக்ஷனல் வைஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஸ்கிப் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்திருக்கீங்கன்னு பார்த்தீங்களா? ஒரு கொஷினை ஸ்கிப் பண்ணுறதுக்கு நீங்கள் 2.5 நிமிஷத்துக்கு மேலே எடுத்திருக்கீங்க. அப்போ என்ன பண்ணியிருக்கீங்கன்னா, அந்த கொஷினை நீங்கள் ரீட் பண்ணி ஸ்கிப் பண்ணியிருக்கீங்க. கரெக்டுங்களா? ஆனால் நீங்கள் அதே இதை ரீசனிங்கில் பண்ணவே இல்லை பாருங்க. ரீசனிங்கில் நீங்கள் ஸ்கிப் பண்ணுறதுக்கு 50 செகண்ட்ஸ் தான் எடுத்திருக்கீங்க. குவான்ஸில் பாருங்க, அதே மாதிரி 2.5 நிமிஷத்துக்கு மேலே நீங்கள் ரீட் பண்ணி ஸ்கிப் பண்ணியிருக்கீங்க. அப்போ உங்களோட கொஷின் செலெக்ஷன் கான்செப்ட் தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட பிரச்சனை. புரியுதுங்களா? உங்களுக்கு வந்து கொஷின் வந்து எப்படி நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக ரீசனிங்கில் வந்து இருக்கீங்க. ஸோ அந்த கான்ஃபிடென்ட் உங்களுக்கு குவான்ஸ்லையும் இங்கிலீஷ் செஷன்ஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா வரணும். அப்போ குவான்ஸை நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன ஆர்டரில் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்துருவோமா? ஃபஸ்ட்டு புரியுதா நான் சொல்கிறது? நீங்கள் ரீசனிங்கில் ஒரு மொத்தமாகவே 30 கொஷின் தானேம்மா? இல்லை 35 கொஷின் தானே ரீசனிங்கில்? 35 கொஷினை நீங்கள் 50 செகண்ட்ஸில் ஸ்கிப் பண்ணியிருக்கீங்க எனக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அதை நீங்கள் குவான்ஸில் பண்ணலை? அதான் சார் எனக்கு வந்து இப்போ ரீசன்ல பார்க்கும்போது தெரியுது சார், இந்த கொஸ்டின் கொஞ்சம் டஃபா இருக்கு, இது இப்போ வேண்டாம்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ண தெரியுது. பட் கான்செப்ட் அப்ரோச் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து ஐயோ புரியல அந்த கான்செப்ட். கொஞ்சம் ரொம்ப நேரமா அதுலேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். அதாவது குவான்ஸை பொறுத்தளவுக்கு முதல்ல நீங்கள் அப்ரோச் பண்ணுறதுக்கு முன்னாடியே யூ ஹாவ் டு டிசைட். அந்த கொஷினை நீங்கள் டிசைட் பண்ணிடணும் உங்களுக்கு வருமா வராதான்ட்டு. ஸோ அந்த ப்ராக்டிஸ் பண்ண இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும். அப்போ நீங்கள் ஓவராலாக ஒரு செஷனில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 60 மினிட்ஸில் நீங்கள் 42 மினிட்ஸ் தான் யூட்டிலைஸ் பண்ணியிருக்கீங்க. ரிமைனிங் எல்லாமே நமக்கு வேஸ்ட் ஆகிருக்கு பார்த்தீங்களா? புரியுதா? ஸோ அப்போ இதைத்தான் நம்ம முதல்ல சரி பண்ணணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு டைமிங் தானேப்பா கரெக்டாக 20 ஓகே, ஈச் 20. ஸோ அந்த ஈச் 20ல நீங்கள் எவ்வளோ டைம் வந்து வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்றத முதல்ல பாருங்கள். ஒரு மாக் டெஸ்ட்டை நம்ம ப்ராப்பராக இப்படி தான் அனலைஸ் பண்ணணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம டைம் வந்து பார்த்துட்டோம், உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ குவான்ஸ்லையும் இங்கிலீஷ்லையும் உங்களுக்கு கொஸ்டின் செலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சரியாக பண்ணலை. அதுதான் நம்ம முதல்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நீங்கள் மேலே வாங்க. இப்போ வந்து இங்கே காட்டுங்கம்மா எனக்கு. லைக் டோட்டலாக வந்து எரர் உங்களோட அக்யூரசி வந்து ஓகே தான். ஸோ பட் வந்து 7 எரர் வரக்கூடாது. இந்த 7 எரர் நம்ம கம்மி பண்ணோம். இப்போ இங்கிலீஷில் வந்து நீங்கள் அதிகமான அட்டெம்ப்ட் போட்டு தப்பு வாங்கியிருப்பீங்க. கரெக்டா? ஸோ எஸ். அப்போ இங்கிலீஷில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேசிக்ஸ் ஏன் நம்ம வந்து தப்பாக பண்ணியிருக்கோம். இங்கிலீஷ் செஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. இங்கிலீஷ் நாலேஜ் உள்ள போங்க. இந்த கொஷின் நீங்கள் தப்பாக பண்ணியிருக்கீங்களா? ஃபஸ்ட்டு கொஷின் கரெக்டாக பண்ணியிருக்கீங்க. கீழே வாங்க, கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். எவ்வளோ நேரத்துக்கு டைம் எடுத்திருக்கீங்கன்னு பார்க்கலாம். கீழே வாங்க, அதுக்கு மேலே காட்டுதா டைமிங் எவ்வளோ காட்டுது? கரெக்டாக பண்ணியிருக்கீங்க. எவ்வளோ நேரம் ஏன் இவ்வளோ நேரம் டைம் எடுத்திருக்கோம் அப்படின்னு யோசிங்க. கரெக்டாக? ஃபஸ்ட்டு வந்து இது என்னதுமா ஆக்சுவலாக மீனிங்ஃபுல்லாக மாற்றணும்னு சொல்லியிருக்காங்களா? பேட்டர்ன் வந்து மாற்றணும், அதாவது ஒரே இதில் வந்து ரீஅரேஞ்ச் பண்ணணும். கரெக்டா? இது எப்படி ஏமா இவ்வளோ நேரம் ஆச்சு? உங்களுக்கே தெரியல. டிஸ்பைட் த குளோபல் எக்கனாமி அதானே ஃபஸ்ட் எடுத்து நீ வரணும். அப்போ டி தானே ஃபஸ்ட்டு வரப்போகுது. அப்போ டி ஆப்ஷன் எங்கே இருக்குது? ஆப்ஷன் பியில் இருக்குது, ஆப்ஷன் டியில் இருக்குது. வேறு எங்கேயுமே டி ஆப்ஷன் இல்லை, மற்ற எல்லாமே எலிமினேட் ஆயிரும். Despite the global economy slowdown, the domestic service sector continues to. 2க்கு முன்னாடி என்னமா வரணும்? 2க்கு முன்னாடி என்னமா வரணும்? 2க்கு முன்னாடி என்ன வரணும்ப்பா? V1 சொல்லுங்க சார். எஸ், 2க்கு முன்னாடி கண்டினியூஸ், அப்படியே தொடர்ச்சியாக. ஸோ V1 ஃபார்ம்ஸ், ப்ளூரல் ஃபார்ம்ஸ் அந்த மாதிரி நமக்கு வந்து படிச்சிருக்கோமா? மேம் நடத்துவாங்க கண்டிப்பாக. நம்ம ஆக்சுவலாக இது நான் கிராமர் ரூல் ஆக்சுவலாக அதை பார்த்துக்கும் போதே உங்களுக்கு முடிஞ்சா. அப்போ 2 ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா? இல்லை அப்படின்னா ஆப்ஷன் பியையும் பாருங்கள், ஆப்ஷன் டியையும் பாருங்கள். டிசின்னு இருக்கா? கண்டிப்பாக
அப்ப டிசி டிசி தானே வரப்போகுது. அப்ப டொமஸ்டிக் சர்வீஸ் கண்டினியூஸ் வந்துருச்சா? கண்டினியூஸ் டு ஷோ ரிமார்க்கபிள் டேஷ் அண்ட் ஸ்டெடி growth டேஷ் ஆனுவலி அப்படின்னு வருதா? இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்துனி பேட்டர்ன் வருமா, செகண்ட் எடுத்துனி பேட்டர்ன் வருமா? அதான் மேட்ரு. அதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் 2 ஃபில் பண்ணிட்டீங்க, டிசி ஃபில் பண்ணிட்டீங்க. இப்போ வந்து உங்களுக்கு பிஏ வருமா இல்லை ஏபி வருமா? இதான முக்கியம். ரிமார்க்கபிள் பேட்டர்ன்ஸ் நம்ம எங்கேயாவது படிச்சிருக்கோமா? இன்னொன்று பாருங்க, அந்த இடத்துல அண்டு இருக்கா? அண்டுக்கு நமக்கு இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எப்படி வரணும்? 2 சைடும் வந்து பேலன்ஸ்டாக வரணும். இங்கிட்டு V1 ஃபார்ம் வந்தால் இங்கே V1 ஃபார்ம் வரணும். அங்கே ப்ளூரல் வந்தால் இங்கே ப்ளூரல் வரணும். ஸோ ஸ்டெடி growthன்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த ரிசிலன்ஸ் தான் வரும். ஸோ ரிமார்க்கபிள் ரிசிலன்ஸ் அண்ட் ஸ்டெடி growth பேட்டர்ன்ஸ் ஆனுவலி அப்படின்றது தான் கரெக்ட். புரியுதா? ஆப்ஷன் எலிமினேட் பண்ண பழகணும். ஃபர்ஸ்ட் எடுத்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸை நீங்கள் எலிமினேட் பண்ணணும் டக்குன்னு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் டியை ஃபிக்ஸ் பண்ணிடுவீங்க. டி ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஆப்ஷன் எத்தனை ஆப்ஷன் எலிமினேட் ஆயிடுச்சு? 3 ஆப்ஷன் எலிமினேட் ஆயிடுச்சு. அப்போ டிசி அப்போ வந்து 2 அந்த வேலையும் நமக்கு முடிஞ்சு. அப்போ லாஸ்ட்டாக இருக்கிறது அதை மட்டும் தான் நம்ம வந்து பண்ணணும். இது பியூர்லி ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் வரும். ஓகேவா? ஸோ இதில் வந்து டாப்பர் எவ்வளோ நேரத்தில் பண்ணியிருக்காங்க அதை கம்பேர் பண்ணி பாருங்க. இதுல ஷோ ஆகல சார். ஷோ ஆகல. சரி, ஓகே, விடுங்க. நம்ம வேற இதில் போடும்போது அதை வந்து பார்த்துருவோம். ஸோ ஆக்சுவலாக நம்ம டைம் அதாவது கரெக்டாக அதுக்கு வந்து எடுத்துருக்கிற நேரம் வந்து பார்த்தீங்கன்னா 1 நிமிஷத்தில் இந்த கொஷினை சால்வ் பண்ணலாம். பட் நம்ம அதை விட 14 செகண்ட் அதிகமாகவே எடுத்திருக்கோம். சரி, ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் போங்க. இப்போ இந்த கொஷின் தப்பு விட்டுட்டீங்க. ஓகேவா? ஏன் நம்ம தப்பு விட்டுருக்கோம்? நோ அரேஞ்ச்மெண்ட் இஸ் ரெக்வயர்ட்னு வந்திருக்கு. எவ்வளோ நேரம் நீங்கள் டைம் எடுத்திருக்கீங்கன்னு பார்த்தீங்களா? 50 கிட்ட 1 நிமிஷத்துக்கிட்ட டைம் எடுத்திருக்கீங்க. கரெக்டாக டைம் எடுக்குது 1 நிமிஷத்துக்கிட்ட டைம் எடுத்திருக்கீங்க. ஆனாலும் இந்த கொஷினை நம்ம தப்பு விட்டுட்டீங்க. ஓகே, ஏன் அப்படின்னு யோசிச்சிங்களா? தப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன் சார். அந்த ரிட்டைல் இன்வெஸ்டர்ஸ் ஆருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சென்டென்ஸ்மா வரும்? என்ன வேர்ப் வரும்? ஐஎன்ஜி ஃபார்ம் வரலாமா? ING form. Shifting their focus from traditional fixed deposit to more fashion quality link service schemes recently. நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்கன்னா நான் சொல்லவா அந்த லாஸ்ட்டில் வந்து எல்வையில் முடிஞ்சிருக்கு. ஸோ அப்படி வராது. அப்போ சென்டென்ஸ் வந்து கரெக்ட் பண்ணலாம். அப்படி தான் நம்ம நினச்சி மூவ் பண்ணியிருப்போம். கரெக்டா? பட் சம்டைம்ஸ் வந்து அந்த மாதிரி மாறலாம். என்னன்னா எல்ஒய் வந்துச்சுன்னா முன்னாடி வந்து இடி இல்லை அப்படின்னா அதுக்கான வேர்ப் வந்திருக்கும். இடி வந்திருக்கான்னு பாருங்களேன். ஈக்விட்டி லிங்க்டு சேவிங் ஸ்கீம்ஸ் அப்படின்னு வந்திருக்கா? சேவிங் ஸ்கீம்ஸ்லாம் என்ன பண்ணிருப்பீங்க? ரீசெண்டாக தானே சொல்லியிருப்போம். அந்த மாதிரி மீனிங். எஸ், அது வந்து பியூர். இது வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து சரியா போயிடும். நான் சொல்ற மாதிரி பண்ணுங்க. எப்பயுமே ஒரு கிராமர் நம்ம போடுறோம் அப்படின்னா நமக்கு வந்து முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா ER வந்திருக்கா, அண்ட் வந்திருக்கா, கனெக்டர்ஸ் வந்திருக்கா, டிஸ்பைட் ஆஃப் வந்திருக்கா, டிஸ்பைட் டு அப்படின்னு வரும்போது அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத யோசிங்க. இப்போ ரீசென்ட்லி வரக்கூடாது அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருக்கிறது நான் இப்போ யோசித்து பார்த்தேன்னா ஈக்விட்டி லிங்க்டு சேவிங் ஸ்கீம். அப்போ என்ன அது? மோர் ஃப்ரீ லூப்ரிகண்ட். அதெல்லாம் கரெக்டு தான். அந்த இடத்துல என்ன பண்ணுவீங்க? மோர் ஷிஃப்டிங் போடுவீங்களா? கண்டிப்பாக வராது. மோர்ன்றது என்னதுப்பா? கம்பேரிசனா? கரெக்டு தானேப்பா? கம்பேரிசன். அது வந்து அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ண முடியாது? ING ஃபார்ம்லாம் யூஸ் பண்ண முடியாது. அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்னமோ சொல்லுவாங்களே, கிராமர் மறந்துச்சு, கொஞ்சம் வந்து ஞாபகம் இருக்கிறத நான் சொல்கிறேன். பட் அந்த இடத்துல அது வராது. ஸோ அப்போ நமக்கு வந்து ஃப்ரம் ஷிஃப்டிங்கிறதும் வராது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ரீசென்ட்லி தான் எனக்கு கரெக்டு. அப்போ அந்த ரீசென்ட்லியை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு எல்லா ஆப்ஷனும் எலிமினேட் ஆயிரும். ஸோ நோ ரெக்யூர்மெண்ட், நோ ரீஅரேஞ்ச்மெண்ட் இஸ் ரெக்யூர்டு. நான் கரெக்டாக சொன்னேன். நான் எதை வச்சு நீங்கள் போட்டிருப்பீங்கன்றதை கரெக்டாக சொன்னேன்னா எல்ஒயை வச்சு தான் நீங்கள் வந்து இந்த இதையே தப்பு பண்ணியிருப்பீங்க. இது மாறும் அப்படின்றத முடிவு பண்ணியிருப்பீங்க நான் சொன்னேன்னா. பட் அதுதான் முக்கியம். அதே மாதிரி நீங்கள் என்ன செய்யுங்க? தர் ஃபோக்கஸ் ஃப்ரம் ரீசென்ட்லி ஃபிக்ஸ்டு டெபாசிட் ஃபார் மோர் அப்படின்னு அப்படி தான் நம்ம ரீட் பண்ணியிருப்போம். அது என்டையர்லி ராங். ஏன்னா அங்கே வந்து இடி இருக்குது. ஸோ இடிக்கு அப்புறம் தான் எல்ஒய் வரணும். இடிக்கு முன்னாடி எல்ஒய் வரக்கூடாது. ஓகேவா? திஸ் இஸ் கிராமர் ரூல். புரியுதாப்பா? ஈடிக்கு பின்னாடி தான் எல்ஒய் வரணும். ஈடிக்கு முன்னாடி எல்ஒய் வரக்கூடாது. ஓகே திவ்யா, உங்களுக்கு புரிஞ்சா நான் சொல்ல வர கருத்து? புரியுது சார். சரி, இப்போ அடுத்த கொஸ்டின் போங்க அப்படியே. இப்போ வந்து இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேகமாக அட்டன் பண்ணி தப்பு விட்டுருக்கீங்க. பார்த்தீங்களா?
ஃபஸ்ட்டு 2 கொஷின் நீங்கள் வந்து ரொம்ப டைம் எடுத்திருக்கீங்க. அதில் ஒரு கொஷின் கரெக்டாக போட்டிருக்கீங்க, ஒரு கொஷின் தப்பாக போட்டிருக்கீங்க. ஆனால் இந்த கொஷின் என்ன பண்ணிருக்கீங்க, ரொம்ப வேகமாக போட்டிருக்காங்க. புரியுதா உங்க எல்லாருக்குமே? ரொம்ப வேகமாக போட்டிருக்காங்க. ஆனால் வேகமாக போட்டு தப்பாக போட்டாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல நீங்கள் என்னத்தை மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுடைய பொறுமைகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மிஸ் ஆகுது. கரெக்டாப்பா? அப்போ உங்களுக்கு வந்து ஐயோ 2 கொஷின் போட்டோமே, அவன் 3வது கொஷின் இது வேகமாக போடுவோமே அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் ஸ்பீட் பண்ணியிருக்கீங்க உங்கள் ப்ராசஸை. அதில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் எரர் ஆயிருக்கு. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, முதல்ல இதுதான் நீங்கள் சால்வ் பண்ண போகிறீங்க அப்படின்னா முதல்ல பதட்டப்படக்கூடாது. 5 கொஷினில் 5 மார்க்கை எடுக்கிறது எப்படி அப்படின்றத மட்டும்தான் நீங்கள் வந்து யோசிக்கணும். ஸோ மோர் நம்பர் ஆஃப் கொஷின் இது மாதிரி நீங்கள் வந்து ரீடிங் ஹேபிட்ஸ் நல்லா கொண்டு வாங்க. டிரான்ஸ்பரன்சி இந்த கார்ப்பரேட்னால என்னது, கார்ப்பரேட் கிரிவனன்ஸ் தான் வரும். ஸோ அது எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். கார்ப்பரேட் கிரிவனன்ஸ் இந்த எசென்சியல் டு மெயின்டைன் வருமா, எசென்சியல் டு மெயின்டைன் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் அப்போ அந்த இடத்துல நம்ம கிரிவனன்ஸ் வந்து தூக்கியிருக்கோம். அப்போ கிரிவனன்ஸுக்கு பதிலாக என்ன போடணும் அப்படின்றத நீங்கள் யோசிக்கணும். புரியுதாப்பா உங்களுக்கு? நான் சொல்ல வர்றது என்னன்னு புரியுதா? ஸோ கிரிவனன்ஸ் அப்படின்ற இடத்துல இப்போ நீங்கள் கிரிவனன்ஸை தூக்கி ஃபர்ஸ்ட் கொண்டு போய் வச்சிருக்கீங்க. ஸோ த டிரான்ஸ்பரன்சி இந்த கார்ப்பரேட் கிரிவனன்ஸ் அப்படின்றத நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. அப்போ ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் 2வது பாருங்க, இஸ் எசென்சியல் டு, அப்போ அந்த ப்ரொடெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வருமா, ப்ரொடெக்ட் த இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆஃப் முடிஞ்சு போச்சா, இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆஃப் மைனாரிட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் அண்ட் மெயின்டைன் த ஹை எத்திக்கல் ஸ்டாண்ட்ஸ். ஸோ நீங்கள் வச்சதுக்கு அப்புறமும் நீங்கள் அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி ரீட் பண்ணி பார்க்கணும். இப்போ நீங்கள் வச்சிருக்கிறதுக்கு படி நீங்கள் ரீட் பண்ணி பாருங்க. ஸோ த டிரான்ஸ்பரன்சி இன் த கார்ப்பரேட் கிரிவனன்ஸ் இஸ் என்ன வந்திருக்கு, இஸ் மெயின்டைன் த இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆஃப் அப்படி வருமா, இஸ் மெயின்டைன் த இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆஃப் ப்ரொடெக்ட் ஷேர் ஹோல்டர்ஸ் அண்ட் மைனாரிட்டி கம்யூனிட்டிஸ் அப்படி வருமா? புரியுதாப்பா? நீங்கள் ஒரு வாட்டி ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ ஹாவ் டு ரீட் திஸ் சென்டென்ஸ் கம்ப்ளீட்டாக ரீட் பண்ணி அதை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி பாருங்க. அந்த இடத்துல உங்களுக்கு தப்பு வராது. ஓகேவா? ஸ்பீடா பண்ணி இந்த இடத்துல நீங்க தப்பு பண்ணிருக்கீங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन. அந்த 2 எடுத்ததே 2 + V1 மெயின்டைன் கரெக்ட்டா தான வந்திருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணாம போயிட்டேன் சார். அதுக்கப்புறம் ரீசெக் பண்ணும்போது ப்ரொடக்டிவ் வெர்ப் இருந்திருக்குன்னு சொல்லிட்டு அத மணி கவனிக்கல சார். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन போங்க. ஸோ இங்கே பாருங்க, திரும்பவும் சொல்கிறேன், இந்த மென்டர்ஷிப்பில் ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் இந்த மாதிரி தான் உங்களோட டவுட்டை கிளாரிஃபை பண்ணும். அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்றதை அனலைஸ் பண்ணுங்கள். நான் சொல்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டும் இங்கே எல்லாருக்குமே தான் பொருந்தும். சரியா? நாட் ஓன்லி ஃபார் திவ்யா தான் இந்த கான்சன்ட்ரேஷனாக கேட்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போயே பார்த்தீங்கன்னா 6 பேர்கிட்ட இதுலேருந்து வெளியே போயிருக்காங்க. இப்போ திருப்பி வந்து அட்மிட் கேட்குறாங்க. எப்படி நான் கொடுக்க முடியும்? புரியுதா அவங்க எல்லாருக்குமே? ஸோ இப்போ இதுக்கே உங்களுக்கு வந்து ஒரு பே பண்ணி நம்ம படிக்கிறோம், அதையே கேட்கறதுக்கு நீங்கள் ரெடியாக இல்லை அப்படின்னா எப்படி நம்ம லைஃப்பில் சக்சீட் ஆக முடியும்? சரியாப்பா? கோவங்கள் வருது எனக்கு. இதுக்கப்புறம் பார்த்துக்கிறேன். இந்த 6 பேரோட பேரும் எனக்கு வந்து தெரியும். சரி யார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் லைவ்ல அவங்களுக்குலாம் அட்மிட்டே கொடுக்கக்கூடாது. கரெக்டா? ஓகேம்மா திவ்யா. மேலே டைமிங் பாருங்கள். இதுக்கு வந்து எவ்வளோ நேரம் எடுத்திருக்கீங்கம்மா? நீங்கள் 1.5 நிமிஷம் டைம் எடுத்திருக்கீங்கம்மா. ஸோ இப்போ இந்த இதை நீங்கள் இங்கிலீஷில் நல்லா வந்து இம்ப்ரூவ் பண்ணணும்மா. ஓகேவா? ஜம்பிள்டு பயங்கரமாக இம்ப்ரூவ் பண்ணணும். அடுத்த கொஸ்டின் போங்கம்மா. ஓகே சார். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேகமாக போட்டிருக்கீங்க பாருங்கள். வேகமாக போட்டு கரெக்டாக போட்டிருக்கீங்க. ஏன் அப்படி பண்ணியிருக்கீங்க? வேகமாக போட்டு கரெக்டாக போட்டிருக்கீங்க இந்த கொஸ்டினை. லைக் ஏதோ உங்களுக்கு டி தான் ஃபர்ஸ்ட் ஒரு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு சார். படிச்சு பார்க்கும்போது டக்குன்னு அதான் கரெக்ட்னு தோணுனே ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிட்டேன் சார். அப்படி பண்ணாதீங்கம்மா. ஏன் கரெக்டாக பண்ணியிருக்கோம் அப்படின்றதையும் நம்ம அனலைஸ் பண்ணணும், ரிவ்யூ பண்ணணும். புரியுதா? நம்ம வந்து அதை ஃபுல்லாமே நம்ம கரெக்டாக தான் பண்ணியிருக்கோமா, இன்கேஸ் இப்போ டிசிஇடிஏ அப்படின்னு நம்ம கரெக்டாக தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோமா அப்படின்றத நம்ம ப்ராப்பராக அனலைஸ் பண்ணணும். பண்ணால் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது மோர் ரிசல்ட் வந்து கொடுக்கும். இல்லை அப்படின்னா அது மோர் ரிசல்ட் வந்து கொடுக்காது. ஓகே, அந்த டைமில் அது யூஸ் ஆகிருக்கு, அவ்வளோதான். அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். புரியுதா? ஓகே சார். இதை பாருங்க, இது வந்து ஈஸியான கொஸ்டினா இருக்கு. அதனால இன்கரெக்டே ரொம்ப கம்மியான பேர் தான் இருக்காங்க. பார்த்தீங்களா? வெறும் 2% தான் இன்கரெக்டாக இருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் கொஸ்டின் போங்களேன். இந்த கொஸ்டின் பாருங்க, நீங்கள் வந்து 13% இன்கரெக்டாக இருக்காங்க. பட் அதில் நீங்கள் கரெக்டாக போட்டுருக்கீங்க. ஸோ தட் ரொம்ப இது வந்து பார்த்தீங்கன்னா டேலண்டபிள் தான். பட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைமிங் மட்டும் கம்மி பண்ணணும். அது எப்படின்னு யோசித்துக்கோங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் போங்களேன். ஓகே, ஸோ இதுவும் நீங்கள் கரெக்டாக பண்ணியிருக்கீங்க. பட் டைம் இதுக்கும் கம்மியாக தான் எடுத்திருக்கீங்க. வெரி குட், வெரி குட். ஓகே, நெக்ஸ்ட்டுமா. ஓகே சார்.
பட் இங்கே பாருங்க அதே டைம் எடுத்து நம்ம தப்பாக பண்ணியிருக்கீங்க. ஸோ தட் ஏதோ ஒரு மிஸ்டேக் ஆயிருக்கு. ஸோ அதுதான் வேகமாக பண்ணுறோன்னு பண்ணக்கூடாதுப்பா. ஓகே, வேகம் வந்து சம்டைம்ஸ் நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து என்ன பண்ணி விட்டுரும், சம்பவத்தை பண்ணி விட்டுரும். அதனால தயவு செஞ்சு வேகமாக பண்ணுறேன்னு பண்ணாதீங்க. எல்லா கொஸ்டினுக்கும் ஒரு ஈக்குவல் டைம் கொடுங்க. ஒரு 50 செகண்ட் கொடுக்கலாம்ல, கொடுக்கறனால தப்பாகாது. புரியுதா? ஸ்கிப் பண்ண வேண்டிய கொஸ்டின் நம்ம ஸ்கிப் பண்ணுறோம்ல, அதை அந்த இடத்துல டேலி பண்ணிக்கலாம். ஓகேம்மா, நெக்ஸ்ட் கொஸ்டின்மா. ஓகே, இதெல்லாம் பயங்கரமா இம்ப்ரூவ் பண்ணுமா? டபுள் ஃபில்லர்லாம் கிளாஸ் எடுத்திருக்காங்க மேம், சூப்பரா இருக்கும் பாருங்க. டைம் எடுத்திருக்கீங்க, பட் ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா தப்பா இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்ல என்ன சொல்ல, மீனிங் வந்து நல்லா தெரிஞ்சிருக்கணும். மீனிங் தெரிஞ்சா அட்டன் பண்ணுங்க, இல்லைன்னா அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிருங்க பெட்டர். புரியுது? எக்ஸாம் நானும் அப்படிதான். மீனிங் தெரிஞ்சாதான் இதெல்லாம் போட முடியும். மீனிங் தெரியல அப்படின்னா இதெல்லாம் ஒன்று கரெக்டா இல்லையாப்பா? மீனிங் தெரியல அப்படின்னா ஜஸ்ட் ஸ்கிப் இட் த கொஸ்டின், டோன்ட் அட்டெண்ட் த கொஸ்டின். ஓகே, எப்பயுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் வந்து 0 மார்க் எடுப்பேன், ஆனால் -2.5 மார்க் எடுக்க மாட்டேன் அப்படின்னு எவன் ஒருத்தன் மண்டையில் ஏற்றுறீங்களோ அவங்க மட்டும் தான் ஜெயிக்க முடியும். புரியுதா? நீங்கள் வந்து நான் எல்லா கொஸ்டினும் நான் மார்க் எடுத்தே ஆகணும், எல்லா கொஸ்டினும் நான் வந்து போட்டே ஆகணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளை போட்டுருவாங்க. புரியுதா? அடுத்தது நெக்ஸ்ட். ஓகேப்பா. ஸோ எதுக்காக கரெக்டாக போட்டீங்க அப்படின்றத அனலைஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் திங்க் பண்ண லாஜிக்கும் அவங்க கொடுத்துருக்கிற லாஜிக்கும் சிங்க் ஆகுதான்னு மேட்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான், முடிச்சிட்டீங்க. ஓகே, அவ்வளோதான். தெரில அப்படின்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிடணும்ப்பா. உட்காந்துட்டு நம்ம அடுத்த கொஷினை இது பண்ணிக்கிட்டு அதெல்லாம் நம்ம வந்து பண்ணக்கூடாது. ஓகே, அடுத்து போங்க. ஸோ ஆர்சி தான் போட்டிருக்கீங்க. சரிம்மா, வேற எதுவுமே இல்லையா அதுல? அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா எனக்கு காட்டுங்க. 15 முடிச்சதுல இருந்து. ஓகே. ஓகே, ஃபுல்லாமே இதுதான் வருது. இதெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஓகே, நெக்ஸ்ட். இது இன்கரெக்ட் கேட்டிருக்கானுங்க. இதெல்லாம் கிராமர் தெரிஞ்சாதான் பண்ண முடியும். சார் கிராமர் நல்லா படிங்க. படிக்கவே டைம் ஆகும், ஸ்கிப் பண்ணிட்டேன் சார். எரஸ் போடு. ஓகே ரைட். ஓகே, இதில் சின்ன மைனர் தப்பு தாம்மா இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும்னா, சரி அப்போ ஸ்கிப் பண்ணுறீங்களே, சால்வ் பண்ணி பார்ப்பீங்கள, ரிவ்யூ பார்க்கும்போது இதை நீங்கள் சால்வ் பண்ணி பார்க்கணும். புரியுதா? ரிவ்யூ பண்ணும்போது நீங்கள் வந்து டைம் வச்சு உங்களால் இதை எவ்வளோ டைம்குள்ளே சால்வ் பண்ண முடியுது அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். அப்போ ஒரு லாஜிக் நீங்கள் திங்க் பண்ணியிருக்கிறதும் அவங்க கொடுத்துருக்கிற லாஜிக்கும் சிங்க் ஆகுதா அப்படின்றத நீங்கள் மேட்ச் பண்ணி பார்க்கணும். காட் இட்? ஸோ எப்பயுமே அப்படி பண்ணுங்க. நெக்ஸ்ட் போங்க. எல்லாமே இப்படிதான் இருக்கா? சரி, ஓகேப்பா. அடுத்து நம்ம பெருசா வந்தாலே ஸ்கிப் பண்றது பெட்டர். ஓகே, இது காலம் பேஸ்ட். சூப்பர். இதெல்லாம் சால்வ் பண்ணலாம்லப்பா? எஸ் சார், நான் லாஸ்டா அதை சால்வ் பண்ண வச்சேன் சார், டைம் பத்தல. அதுதான் தவறு. எங்க நீங்க கரெக்ட் பண்ணிருக்கீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய இதை ஸ்கிப் பண்ணிட்டு ஈஸியானதுல நீங்க வந்து பாத்தீங்கன்னா டைம் கொடுக்காம விட்டுருக்கீங்க. நம்மளால இதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆர்சி போங்க. புரியுதா? ஆர்சியை போட்டிங்கன்னா ஆர்சி நம்மளாட்ட போட்டுக்கிட்டே இருக்க முடியும், ஜாலியாக இருக்கும் ஆர்சி சால்வ் பண்ண. ஆனால் டைம் ஓடிரும்பா. புரியுதா? முதல்ல இதெல்லாம் சால்வ் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஆர்சி மேலேயே கை வைக்கணும். அடுத்து எதுவுமே சால்வ் பண்ணலையாமா? தவறுமா. இதுதான் உங்களுக்கு வந்து மார்க்கை கம்மி பண்ணி விட்டுருக்கு. இதெல்லாம் ஈஸியாக சால்வ் பண்ண வேண்டிய ஒரு பேட்டர்னு. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் போகலாம். ஆர்சி. ஓகே, அடுத்து பேருங்க. ஃபுல்லா ஆர்சி தானா? ஆமா சார். ஓகே, ஆர்சி லாஸ்டா எரர் லாஸ்டா அந்த இது. சரிப்பா, குவான்ஸ் போங்க. ஓகே, இங்கிலீஷ் எப்பயுமே இப்படிதான்ப்பா வச்சுக்கணும். உங்களுக்கு லாஸ்டா தான் நீங்க வந்து ஆர்சி அட்டன் பண்ணணும், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதை ஸ்கிப் பண்ணிட்டீங்களாமா? இந்த டிஏ அட்டெண்ட் பண்ணேன் சார். அட்டன் பண்ணிட்டீங்க. ஓகே. ஸோ ஈஸியா தான். ஆனா நான் ரொம்ப கால்குலேட்டிவா இருந்தனால நான் எரர் நிறைய மிஸ்டேக் பண்ணேன் சார். இதெல்லாம் ஈஸியா தான் இருந்துச்சு, நான் ஒழுங்கா அட்டெண்ட் பண்ணல சார். ஆக்சுவலா என்னமா கொடுத்துருக்காங்க, யாராச்சும் இதோட இருங்க எனி பர்சன் கேன் இதை வந்து டீகோட் பண்றீங்களா? இந்த இதுல என்ன கொடுத்துருக்காங்க எல்லாருக்குமே நல்லா தெரியுதுலப்பா. மேமோட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணியிருக்கிறது. இனிமேல் இப்படி பண்ணுவோமாப்பா? ஸோ பிஃபோர் மென்டர்ஷிப் ஓகே, சாரி கைஸ், எனக்கு வந்து இங்க கரண்ட் போயிடுச்சு. ஓகே, ஆடியபிள்? ஓகே. ஆக்சுவலாக இனிமேல் இப்படி பண்ணுவோம். ஒரு நம்ம மென்டர்ஷிப் வந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி பிஃபோர் மென்டர்ஷிப் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு மாக் டெஸ்ட் நீங்கள் எல்லாருமே எடுத்துகிட்டு வந்துடுங்க.
ஓகேவா? ஸோ அந்த மார்க் டெஸ்ட்டை நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஷோ பண்ணுங்கள். ஸோ நம்ம அதுலேருந்து நம்ம வந்து நீங்கள் என்ன லெவலில் இருக்கீங்க, எங்கெங்கெல்லாம் தப்பு பண்ணுறீங்க. ஏன்னா எல்லாருமே வந்து லைக் என்ன சொல்ல, எல்லாருமே வந்து அந்த தவறு நம்ம எப்படி பண்ணுறோம், எல்லாருமே அந்த மார்க் டெஸ்ட் நீங்கள் எடுத்திருக்கும் போது உங்களுக்கு அந்த ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஓகே, ஸோ அது உங்களை இன்னும் மோர் என்கேஜாக வச்சுக்கிறோம். ஸோ அதனால நான் நெக்ஸ்ட் வீக்லேருந்து நான் மார்க் டெஸ்ட் சொல்லிடுறேன். அந்த மார்க் டெஸ்ட்டை நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஓகே, இதை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேம்மா. ஸோ யாராச்சும் ஒரு ஆள் சொல்ல முடியுமா இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்ட்டு? எனிபடி? சாருமதி, கிருஷ்ணா, லோகேஷ், அபர்ணா, ஜோயல், கமலி, மித்ரா, ராகுல், சங்கவி, எனிபடி சொல்லுங்க பார்க்கலாம். மேமோட இதில் என்ன, அந்த இதில் என்ன இருக்கு அப்படின்ட்டு. சார் எஸ்பா. சார் 6 monthsக்கு எவ்வளோ ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஆப்பிள்ஸ் அண்ட் மேங்கோஸ் எவ்வளோ வித்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. அதுல இருந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆப்பிள்ஸ் வந்து வித்திருக்காங்கன்னு பெர்சன்டேஜ்ல கொடுத்துருக்காங்க. ஆவரேஜும் பர்சன்டேஜும் கொடுத்துருக்காங்க. கரெக்டுங்களா? நம்பர் ஆஃப் ஆப்பிள்ஸ் அண்ட் மேங்கோ ஷோல்ட் ஆவரேஜ். அப்போ ஃபஸ்ட் எடுத்துனே அதை 2ஆல் மல்டிபிள் பண்ணிட்டா டோட்டல் கிடச்சிருமா? அப்போ ஈஸியாக 440, 690, 1040, 800, அதுக்கப்புறம் வந்து 760 முடிஞ்சு போச்சா டோட்டலு? இப்போ அங்கே என்ன சொல்லுவாங்க, டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஆப்பிள். ஸோ ஆப்பிள் ஷோல்டு அப்போ 40% ஆப்பிள்னா 60% என்னது மேங்கோவா? முடிஞ்சாப்பா செம்ம. டக்கு டக்குன்னு போட்டுடலாமா? 40% என்னதுப்பா? 2/5. 60% என்னதுப்பா? 3/5. அப்போ அதை டேரெக்டாக நீங்கள் 2/5 440 5ஆல் டிவைட் பண்ணால் எவ்வளோ வந்திருக்கும்? 880. இப்போ 880 × 2 முடிஞ்சு போச்சு. 880 × 2 எவ்வளோப்பா? 88. 88 × 2 88 × 2 போனீங்கன்னா 17176. ஸோ அவ்வளோதான், டப்புன்னு போட்டுடலாம். அப்போ அதே மாதிரி 50%னா ஈஸியாக முடிஞ்சிருமா? இதை டபுள் பண்ணாதானேப்பா ஆவரேஜ். 50%னா என்னது? பாதி தானே. இப்போ இங்கே பாருங்கள், பிப்ரவரியில் 340, 50% 340ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 50நால என்னது? பாதி தானே. ஆவரேஜ்னா அங்கே என்ன பண்ண போகிறீங்க? 2ஆல் மல்டிபிள் பண்ண போகிறீங்க. அப்போ இது ஆப்பிளும் 340, இது மேங்கோவும் 340. முடிஞ்சு போச்சு இந்த கொஷின். புரியுதா அவங்க எல்லாருக்குமே? ஸோ அப்சர்வ் பண்ணணும் கொஷினை ஃபுல்லாமே. இப்போ 60%னா நமக்கு தெரியும் என்ன பண்ணுவீங்க? 3/5. அப்போ டேரெக்டாக இந்த 2ஆல் மல்டிபிள் பண்ணி 3/5 ஒரு தடவை 5ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. 5ஆல் டிவைட் பண்ணி வச்சுட்டு 3ஆல் மல்டிபிள் பண்ணால் 60%. ரிமைனிங் வந்து 40%. அப்போ 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 40%. அவ்வளோதான். ஸோ 800. ஸோ 80%, அப்புறம் 20%. இல்லைன்னா 20% கண்டுபிடிச்சிட்டு ரிமைனிங்கை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 80%. ஸோ 80% to 80% கண்டுபிடிக்கிறது ஈஸி தானேப்பா. 720. அப்போ 720ல் மிச்சம் எவ்வளோ இருக்குது? 80 இருக்குது. அப்போ 80. ஸோ அதே மாதிரி இங்கே வந்து நமக்கு எவ்வளோ? 30%. 30%னா என்னதுப்பா? 3/10. 70%னா 7/10. அவ்வளோதான். புரியுதாம்மா எல்லாருக்குமே? டிஐ கிளாஸ்லாம் பார்த்தீங்களா? நான் நடத்துனது ஆப்லேயே நிறைய நடத்தி வச்சுருப்பேன். இன்னும் உங்களுக்கு டிஐக்குனே எக்ஸ்க்ளூசிவாக ஒரு விஷயம் வந்து பண்ண போகிறேன். ஸோ அதையும் நான் அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகே, உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து அந்த அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா வந்துடும். அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணுறது தான் உங்களோட வேலையாக இருக்கணும். அப்சர்வ் பண்ணணும். முதல்ல கொஷின் அப்சர்வ் பண்ணணும், ப்ராப்பராக அப்சர்வ் பண்ணணும். ஓகே, இப்போ நான் அப்சர்வ் பண்ணனால நான் வந்து செகண்ட் டேட்டாவில் என்னோடய டைம் வந்து சேவ் பண்ணிடுவேன். ஏப்ரலில் என்னோடய டைம் வந்து சேவ் பண்ணிடுவேன். ஸோ இந்த இடத்துல நான் டைம் சேவ் பண்ணி என்னால் வேகமாக வந்து நான் என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா டக்குன்னு அந்த டேட்டாவை நான் வந்து முடிச்சு விட்டுருவேன். புரியுதாப்பா? ஓகேம்மா. இப்போ நீங்கள் அப்படியே அடுத்தது போகலாம். ஸோ டேட்டா எடுத்துட்டீங்க அப்படின்னா, ஏன்னா ஃபஸ்ட்டு கொஷின் டைம் எடுத்து சால்வ் பண்ணியிருக்கீங்க. அடுத்தடுத்து நம்ம வந்து கான்செப்சுவலாக அப்ரோச் பண்ணி போகிறது தான் மேட்டராக இருக்கணும். ஓகே, அடுத்தது நெக்ஸ்ட்டு பாருங்க. சாலிடாக ஒரு கொஷினுக்கு 2 நிமிஷம் டைம் எடுத்திருக்கீங்கம்மா. கால்குலேஷன் ஸ்கோர் கம்மியா இருக்கு சார் எனக்கு. ஓகே ஓகே, இம்ப்ரூவ் பண்ணிடலாம். போட டெஸ்ட் போட வந்துடும். நான் சொன்ன மாதிரி அப்சர்வ் பண்ணி போடுங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் காட்டுங்கம்மா. எவ்வளோ டைம் வந்துருக்குன்னு பார்ப்போம். இது அவ்வளோதான், ஸ்கிப் பண்ணிட்டீங்க. ரொம்ப பெருசாக இருக்குன்னு நினச்சிட்டிங்களா? இல்லை சார், அட்டன் பண்ணேன் நான். தப்பா நம்பர் போட்டான்னு தெரியல சார். ஆன்சரே வரல, அதனால ஸ்கிப் பண்ணிட்டேன் சார். அடுத்து சரி இதுக்கு டைம் பத்தல. ஏதோ ஒன்று ஆன்சரே வரலன்னு ஸ்கிப் பண்ணிட்டேன் சார். ஓகே, அடுத்ததுமா. ஓகேப்பா. ஓகே, நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எடுத்துனமே டிஏ போட்டிங்களாமா? சால்வ் பண்ண உட்காந்துட்டீங்களா? இல்ல சார், ஃபர்ஸ்ட் டைரக்டா இது சிம்பிளிஃபிகேஷன் தான் அட்டெண்ட் பண்ணேன். சிம்பிளிஃபிகேஷன் அட்டெண்ட் பண்ணிட்டு அப்புறம் குவாட்ரடிக் ஈக்குவேஷன்,
சிம்பிளிஃபிகேஷன் காட்டுங்க. சிம்பிளிஃபிகேஷன்லாம் எவ்வளோ டைமில் போட்டிருக்கீங்கன்னு பார்ப்போம். சிம்பிளிஃபிகேஷன்லாம் கவலைப்படாதீங்க. நம்ம நடத்தின அந்த 15 டைப்பை பார்த்துட்டிங்கன்னா எப்பேற்பட்ட சிம்பிளிஃபிகேஷன் வந்தாலும் உங்களுக்கு தப்பே வராது. அதான் பார்த்தோன்னே டக்கு டக்குன்னு போட்டுருவீங்க. 22 × 8 9 - 9 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 11 × 2 = 22. 22 மைனஸ் பண்ணி இதெல்லாம் சரசரன்னு போட்டுடலாம்ல. சூப்பர் ஸ்பீடில் போட்டிருக்கீங்க. வெரி குட். அடுத்த கொஸ்டின். சூப்பர் ஸ்பீடு. நெக்ஸ்ட்டு. வெரி குட் வெரி குட். ஸ்பீடு கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருக்கீங்கம்மா. அடுத்து அக்யூரஸியை மெயின்டைன் பண்ணியிருக்கீங்க. வெரி குட் வெரி குட் வெரி குட். அடுத்து எப்போயும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எஸ்பிபிஓ ஐபிபிஎஸ்பிஓ எழுதுறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன தான் வரும் அப்படின்னா இதுதான் வரும். லைக் அப்ராக்சிமேஷன் தான் வருமோ தவிர சிம்பிளிஃபிகேஷன் வராது. சரியா? அப்ராக்சிமேஷன் தான் அங்கே வரும், சிம்பிளிஃபிகேஷன் வரவே வராது. அதனால் தெரிஞ்சுக்கோங்க. அதனால் அப்ராக்சிமேஷன் நல்லா ட்ரை பண்ணிட்டு போயிருங்க. அப்ராக்சிமேஷன் தான் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வரும், சிம்பிளிஃபிகேஷன் வராது. ஓகே, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது காட்டுங்கம்மா. நெக்ஸ்ட் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் இருக்குங்க சார். குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் இதெல்லாம் நம்ம மெத்தட் யூஸ் பண்ணிங்களாமா? 84னா 12 2 6 7 நான் நடத்தியிருப்பேன், வீடியோட சொல்லி கொடுத்துருப்பேன். 84னா 42னா 6 7 84னா 12 7. இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃப்ரீக்வெண்ட்டாக எக்ஸாமில் கேட்டுகிட்டே இருப்பாங்க. அடுத்துமா, ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா 40னா இங்கே வந்து 80னா என்ன வந்துருக்கும்? 8 10ன்னு பிரிச்சிருப்பேனா? ஏன்னா 18 இருக்கா, அப்போ 10 8. ஸோ இங்கே 56னா நான் சொல்லி கொடுத்தேன்னா 8 7. மறக்கவே கூடாது, பார்த்தோன்னே போடலாம். அடுத்து இங்கே பாருங்க 128னா இங்கே வந்து 24 இருக்கா, 128 இங்கே 24 அப்படின்னா 128 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வந்துருக்கும்பா? 3 2 32. ஸோ அடுத்து என்னம்மா பண்ணலாம்? 18 என்னம்மா வெளியே வந்துட்டீங்க? 18 × 6 நினைக்கிறேன். 18 6 வரும் அந்த இது. ஓகே, அடுத்து போங்க. லைக் ஒரு நிமிஷம் நான் காட்டுங்கம்மா. பார்த்தோன்னே வெறி ஆயிடணும். இந்த மாதிரி கொஸ்டின்லாம் பார்த்தோன்னே நமக்கு என்ன வந்துடணும் அப்படின்னா நமக்குள்ள ஒரு வெறி வந்துடணும். என்னடா கேட்ட, இதையா கேட்ட அப்படின்ற மாதிரி நீங்கள் அடிக்கணும். புரியுதா? இப்போ பாருங்க, நான் பார்த்தோன்னே எப்படி நான் கடன்னு சொன்னேன். என்கிட்ட பென் பேப்பர் எதுவுமே கிடையாது, அந்த கொஸ்டின் எதுன்னு எனக்கு தெரியாது. பட் பார்த்தோன்னே என்னால் சொல்ல முடியும். ஒய்? பிகாஸ் அந்தளவுக்கு நான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 1500 கொஸ்டினுக்கு மேலே நான் சால்வ் பண்ணியிருப்பேன் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். அதனால் என்னால் சால்வ் பண்ண முடியுது. லைக் என்ன சொல்ல, ரெகுலராக இது கேட்குற பேட்டர்ன் இப்போ என் மண்டையில் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இப்படி வந்தால் இதுதான் 7 8s are 56, 6 7s are 42, 7 12s are 84. அதே மாதிரி வந்து 12 13s are 156, 12 14s are 168. இதெல்லாம் மண்டையில் ஸ்டோர் ஆனது. அது மாதிரி 128 அப்படின்னா 18 × 6 127. 18 × எவ்வளோ வருமே சம்திங். ஸோ அது மட்டும் காட்டுங்களேன், நான் சொல்லிக்கிறேன். இதெல்லாம் என்னப்பா பண்ணுவீங்க? ஒரு நிமிஷம், அந்த கொஸ்டின் தான்மா முன்னாடி இருக்குல்ல. 120 அடுத்துப்பா 128 தானே அந்த கொஸ்டின் தானேம்மா. 128 பிரிங்க. 128 4ஆல் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வந்திருக்கும்? 128 4ஆல் முதல்ல டிவைட் பண்ணுங்க. 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3, அதுக்கப்புறம் 2, திருப்பி அதையும் 4ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு எவ்வளோப்பா? அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்துருக்கும்? 8 வந்துருக்குமா? அப்போ 16 8 முடிஞ்சு போச்சு. 16 8 அவ்வளோதான். ஓகே, ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 63னா 7 9. ஸோ கம்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏன் பெட்டர்மேன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின்மா. இதுக்கப்புறம் டிஏ ஒன்று அட்டெண்ட் பண்ணுங்க. டைம் முடிஞ்சிருச்சு சார். இதுல வேற எதுவுமே கேட்கலையாமா அவங்க? கேட்டிருந்தாங்க, இதோ வரும் சார். மீதி ஃபுல்லா அப்ளிகேஷன் சம்ஸ் தான் சார். ஓகே, ஸோ குவான்ஸ் மாஸ்டர் பார்த்தீங்களா நான் கொடுத்த அப்டேட்டு? இந்த கொஸ்டின்லாம் சால்வ் பண்ணலாமா போர்ட்ஸ் அண்ட் ஸ்டீமில்? நீங்கள் பாருங்கள், இந்த கொஸ்டின்லாம் போர்ட்ஸ் அண்ட் ஸ்டீமில் சால்வ் பண்ணலாம். கொஞ்சம் வந்து ரிவ்யூ பண்ணி உங்களால் சால்வ் பண்ணக்கூடிய டாபிக்ஸை வந்து மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது. ஓகே, சரிங்கம்மா. ரீசனிங் நீங்கள் நல்லா பண்ணியிருக்கீங்க. காட்டுங்க, ரீசனிங் காட்டுங்க டக்கு டக்குன்னு. ஓகே சார். ஓகே, 14 இதெல்லாம் பேரலல் ரோலாம் தட்டி விட்டுருக்கீங்க. சூப்பர். அடுத்து ஆனால் 6 நிமிஷம் ஆயிடுச்சாமா, ரொம்ப நேரம் இருக்கு. இது ரொம்ப குறைக்கணுமா, அவ்வளோ நேரம் போடக்கூடாது. ஓகே, அடுத்த கொஸ்டின். சரி, ஒரு பர்சன் அண்ட் சீட்டிங்க்குலாம் எவ்வளோ சார் ஆவரேஜ் டைம் எடுத்துக்கணும்? 3 நிமிஷம் எடுத்துக்கலாமா, தப்பே கிடையாது. ஓகே சார். 3 minutes கவரே கிடையாது. அதனால எல்லாருமே சொல்லுவாங்க 1.5 நிமிஷத்துல போடணும், 1 நிமிஷத்துல போடணும் அப்படின்னா அவங்க போய் போட்டோம். சரியா? நமக்கு அது தேவை கிடையாது. அப்பெல்லாம் யாராலையும் போட முடியாதுப்பா. சும்மா சொல்லலாம், நான் 1.5 நிமிஷத்துல போட்டுறேன், நான் போட்டேன், நீ போட்டேன்
உண்மையிலே அது வேலைக்கே ஆகாது. அது வந்து மக்களுக்கு எக்ஸாம்ல போய் எழுதுனா தான் தெரியும். ஒரு ரியல் ஆஸ்பிரண்ட்ஸ் அத வந்து ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஒரு பிகினர் உங்கள வந்து பார்த்தீங்கன்னா, ஜாலி பண்றதுக்கு அப்படி வேணா சொல்லலாம். அப்படி யாராவது சொன்னாங்க அப்படின்னா, நீங்க எக்ஸாம்ல எவ்வளோ டைம்ல போட்டிருப்பீங்க அப்படின்னு ஒரு டெஸ்ட்ட வந்து எங்ககிட்ட வந்து போட்டு காட்டுங்கன்னு சொல்லுங்க. கண்டிப்பா யாராலயுமே அப்படி பண்ண முடியாது. ஸோ ஏன்னா, ஒரு டேட்டா நம்ம ரீட் பண்றதுக்கே நீங்களே சொல்லுங்க. ஒரு டேட்டா ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம என்ன டக்குன்னு முடிச்சு டப்புன்னு போட வாய்ப்பே கிடையாது. சாலிடா 3 நிமிஷம் ஒரு டிஏ நம்ம எடுத்தா மட்டும்தான், அதுவும் பிஓ லெவல் டிஏ கண்டிப்பா 3 மினிட்ஸ் டைம் எடுத்தே தான் ஆகும். 3 மினிட்ஸ் அபோவ் கண்டிப்பா எடுக்கும். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. சரியா? அதே இது நீங்க ஒரு கிளர்க் எழுதுறீங்க அப்படின்னா, அத நீங்க வந்து 2 மினிட்ஸ்ல போடலாம். சாலிடா 2 மினிட்ஸ்ல போடலாம். ஒரு சில கொஸ்டின் 2 மினிட்ஸ்ல போடலாம். எல்லா கொஸ்டினும் 2 மினிட்ஸ்ல போடவே முடியாது. சரியா? அதனால முதல்ல இந்த இந்த விஷயத்த மறந்துருங்க. ஏன்னா நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஸோ அப்படிதான் வந்து ப்ரொஜெக்ட் பண்றாங்க. பட் அது ரொம்ப ரொம்ப தப்பு. அந்த மாதிரி வாய்ப்பே கிடையாது. சரியா? அதனால 3 மினிட்ஸ் டைம் வச்சு சால்வ் பண்ணுங்க ஒரு பிகினரா இருந்தீங்கன்னா. ஓகே, நெக்ஸ்ட். புரிஞ்சா? யாரும் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இந்த கொஸ்டின் ஸ்கிப் பண்ணிட்டீங்களா? சால்வ் பண்ணிட்டீங்களாமா? சால்வ் பண்ணிட்டேன் சார். டெசிக்னேஷன். ஓகே ஓகே ஓகே. கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு. அடுத்து சிலாரிசம் சால்வ் பண்ணீங்களாமா? எஸ் சார், அட்டெண்ட் பண்ணேன் சார். இதெல்லாம் ஈஸியா போட்டுருப்பீங்க. எஸ் சார். ஓகேப்பா. ஓகே, சூப்பர் சூப்பர். இன்இக்வாலிட்டி டக்கு டக்குன்னு போட்டுடலாம். ஓகே 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 ஓகே. அனலைஸ் பண்ணி தானே போட்டீங்க? ஓகேம்மா சூப்பர்மா. அப்படியே வாங்க அடுத்து. இதெல்லாம் விட்டுருங்கம்மா, தயவு செஞ்சு. லைக் என்ன சொல்ல, மீனிங்ஃபுல் வேர்ட்லாம் விட்டுருங்கம்மா. இதை வந்து பேர் டெஸ்ட்ல வந்து இந்த காட்டிருங்கம்மா. பேர் டெஸ்ட் போங்களேன். 97 ஏமா இது தப்பு விட்டீங்க? ஒரு பேரை மிஸ் பண்ணிட்டேன் சார். நம்பருக்கு மாத்துனீங்கன்னா நம்ம கான்செப்ட் லெட்டர் டு நம்பருக்கு மாத்தி தான் பண்ணேன் சார். இப்போ ஒரு இதுல ஏதோ மிஸ் ஆகிட்டீங்க. இப்படி பண்ணாதீங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணுங்க. சரியா? சூப்பர் சூப்பர். ஓகேம்மா சூப்பர். திவ்யா சூப்பர் சூப்பர். ஸோ அடுத்து வெரி குட் டைரக்ஷன் போட்டீங்க. சூப்பர். பட் டைம் ஆயிருக்குமா? ரொம்ப டைம் எடுத்திருக்கீங்க டைரக்ஷனுக்கு. ஒரு நிமிஷத்துக்குள்ள கொண்டு வாங்க. இதுக்கெல்லாம் அவ்வளவு நேரம் எடுக்க கூடாது. இதாலதான் சார் என்னால பசில் அட்டெண்ட் பண்ணல. இது ரொம்ப டைம் எடுத்துச்சு. அதாவது நான் ஞாபகம் வச்சுக்கோங்க, பிஓ பொறுத்தளவுக்கு பிளட் ரிலேஷனும் டைரக்ஷனும் கொஞ்சம் சுத்த விடும். லாஸ்டா போடுங்க. இது நான் ஃபர்ஸ்டே போட்டதனால டைம் ரொம்ப இங்க எடுத்துருச்சு சார் எனக்கு. அதாம்மா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பிளட் ரிலேஷனும் டைரக்ஷனும் பிஓல லாஸ்டா தான் போடணும். ஃபர்ஸ்ட் எடுத்துனையும் போடக்கூடாது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீக் இன்னும் நிறைய டெஸ்ட் எடுத்துட்டு வாங்க. செஷனுக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட் நான் சொல்கிறேன். காமனாக எல்லாருமே ஒரு இதில் வாங்கியிருப்போம்ல, அதில் நம்ம டெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம வரலாம். சரியா? நானும் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு இன்னும் மோர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்யூமா. சூப்பர். ஐடியா கிடைச்சிருச்சா திவ்யா உங்களுக்கு? ஐடியா கிடைச்சிருச்சு சார். எப்படி அனலைஸ் பண்ற ஐடியாவும் கிடைச்சிருக்கு சார். நான் ஃபர்ஸ்ட் அதை ஜஸ்ட் ஆன்சர் மட்டும் பார்த்துட்டு போயிட்டேன். அந்த டைமிங் பாப்பேன். பட் ஆனா அந்த ஸ்கிப் பண்ண டைமிங் அதான் மார்க் டெஸ்ட் அனலைசேஷனுக்குனே அதான் இங்க பாருங்க, ஒரு கண்டென்ட் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். இது வந்து தெரியுதா? மார்க் டெஸ்ட் அனலைஸ் செய்வது எப்படி போட்டிருக்கேனா? உங்களுக்கு ரிப்போர்ட் வச்சு நம்ம எப்படி அனலைஸ் பண்றது அப்படின்றது ஒரு வீடியோ கிரியேட் பண்ண கண்டென்ட் எழுதி வச்சுட்டு இருக்கேன். ஸ்டெப் 1 என்ன பண்ணுவோம்? இப்போ வந்து நான் வந்து 4 ஸ்டெப் வரைக்கும் ஸ்கிரிப்ட் எழுதிட்டேன். 4வது ஸ்டெப் எனக்கு வந்து யோசிக்கிறதுக்கு விட்டுட்டு போயிருக்கேன். இன்னைக்கு நைட் உட்காந்து இதை முடிப்பேன். ஸோ அனலைசிங் கொஸ்டின் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு இப்போ நான் உங்களுக்குலாம் நடத்துனதை வச்சு எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கு. ஸோ அப்போ 4வது ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ணிட்டு நாளைக்கு வந்து இது ஒரு வீடியோவை க்ரியேட் பண்ணிடுவேன். ஸோ பாருங்கள், அந்த வீடியோவில் செம்மையான விஷயங்கள், நீங்கள் எப்படி இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத நான் அந்த வீடியோவில் சொல்லுவேன். இன்னும் நிறைய பேருக்கு அது வந்து போகணும்ல. ஸோ மார்க் டெஸ்ட் எப்படி அனலைஸ் பண்ணுறதுன்னா நிறைய பேருக்கு தெரியாது கண்டிப்பான முறையில். ரைட்டாப்பா? ஸோ இதை வந்து இப்படிதான் யோசிச்சு இதை உட்காந்து எழுதி ஒரு ஸ்டூடெண்ட்டோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படிலாம் பண்ணுவாங்க அப்படின்றத அனலைஸ் பண்ணி நான் வந்து கிரியேட் பண்ணிடுவேன். ஓகே, ஸோ இது நாளைக்கு உங்களுக்கு இன்னும் பயங்கரமாக வந்து ஒரு கிளாரிட்டியான ஒரு வீடியோ வரும் யூடியூப்ல, பார்த்துருங்க. சரியா? அடுத்துப்பா நெக்ஸ்ட் பர்சன் யாராச்சும் இருக்கீங்களா? சார் இன்னும் மெயின்ஸ்ல நெக்ஸ்ட் நான் லாஸ்ட் அப்புறம் கேக்குறேன் சார். ப்ரீலிம்ஸ்ல அந்த டவுட்ஸ்லாம் கிளியர் சார். இப்போ மெயின்ஸ்ல சில டவுட்ஸ் இருக்கு சார். கேளுங்க. மெயின்ஸ்ல வந்து எனக்கு நீங்க பேங்கிங் அவேர்னஸ் கொண்டு வரேன்னு சொன்னீங்க சார். நான் இப்போ சிஏ கவர் பண்ணும்போது நிறைய டவுட்ஸ் வருது சார். நிறைய டெர்மினாலஜிஸ் எனக்கு தெரியல. எஃப்எஃப்ஐ, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மென்ட். அதாவது பேங்கிங் அவேர்னஸை பத்தி 1% கூட கவலைப்படாதீங்க. நான் இருக்கேன், வெறித்தனமா ரெடி பண்ணிட்டு இருக்கேன். சரியா? எனக்கு கொஞ்சம் டைமிங் இஷ்யூவா இருக்கு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீக் உங்களுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க தாராளமாக கேளுங்க. ஸோ இன்ச் பை இன்ச் செம்மையாக சொல்லித்தரேன். எப்படி நான் மேக்ஸ் ரீசனிங் நடத்துகிறனோ அதை விட, ஏன்னா பேங்கிங் அவேர்னஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு
இது பண்ணி அது வந்து எனக்கு வேஸ்ட்டாக போச்சு. அதனால் அதை இன்னும் நான் அப்கிரேட் பண்ணி, ஏன்னா ஒரே மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கான்செப்ட்னால நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ண பிளேஸில் நான் எடுத்துட்டேன். ஸோ அப்போ அதோட இதுவும் எனக்கு மேட்ச் ஆகுற மாதிரி எனக்கு ஃபீலே இருக்கக்கூடாது. ஸோ என்டையர்லி டிஃப்ரெண்ட், இன்னும் பயங்கர ஹை கிளாஸாக இருக்கணும், ஹை கண்டென்ட் அதில் ஆட் பண்ணணும் அப்படின்றக்காக தான் டிலே ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் வீக் நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அதனால் பேங்கிங் ஆனஸ்டில் இன்ச் பை இன்ச் ஒரு துளி கூட உங்களுக்கு டவுட் வராது, நான் நடத்தி விட்டுருவேன். ஓகேவா? ஏன்னா நான் அவ்வளோ தூரம் எனக்கு ரொம்ப பிடிச்ச டாபிக் பேங்கிங் அவேர்னஸ். ஓகே, ஆனால் கவலைப்படாதீங்க. ஓகே, வேறம்மா? அதான் சார் சிஏ கவர் பண்ணும்போது அதெல்லாம் மீனிங் தெரியாதனால அந்த கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்றது ஒரு அண்டர்ஸ்டாண்ட் 20 டேஸில் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக பேங்கிங் அவேர்னஸ் கோர்ஸ் கவர் ஆயிரும்மா. வித்தின் 20 டேஸ் தான். மொத்தம் 20 டாபிக்ஸ் தான் இருக்கும். ஒரு நாளைக்கு நம்ம ஒரு லைவ்னு போட்டாலும் முடிச்சு விட்டு போயிட்டே இருக்கலாம். ரைட்? அதனால் அதுக்கப்புறம் அதை நீங்கள் பண்ணுங்க. ஒரு ரெக்வஸ்ட் சார், நம்ம அப்கமிங் கிளாஸஸ்ல வந்து மெயின்ஸ் வரும்பொழுது கொஞ்சம் சிஏக்கு வைவா மாதிரி நான் கொண்டு வர முடியுமா சார்? அப்படி இல்லை கிளாஸஸ் கூட டிஸ்கஷன் மாதிரி? கிளாஸஸ் வைவா கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ண சொல்லிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆள் கூட நம்ம வந்து, ஏன்னா எல்லாமே நானே பண்ண முடியாது. ஸோ நம்ம இன்னொரு ஸ்டாஃப் கூட நான் உங்களை ஹையர் பண்ணி நான் உங்களை வைவா கண்டக்ட் பண்ண வைக்கிறேன். சரியா? வைவா கொஷின்ஸ் வந்து கிரியேட் பண்ண வைக்கிறேன். ஓகே, இது நான் நோட் பண்ணி வச்சுக்கிறேம்மா உங்களோட இந்த பாயிண்ட். இந்த மாதிரி ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தால் சொல்லுங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு நம்ம மணிமாஸ்டர் போகிறோம். ஓகே. ஆமா சார், அது கொஸ்டின் நம்ம நியூஸ் படிக்கும்போது எல்லாமே இம்பார்ட்டண்டா இருக்க மாதிரி தெரியுது. எதை பிக் பண்ணணும், எதை விடணும், ஒரு கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் டைம் ரொம்ப எடுக்குது சார். ஓகே, சூப்பர். உங்களுக்கு வீக்லி ஒன்ஸ் நம்ம இது பிளான் பண்ணிடுவோம். ஓகே சார். ஓகே, ஓகேப்பா. அடுத்து நெக்ஸ்ட் பர்சன் நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன், கண்டிப்பா இதை பண்ணிடுவேன். சார் அப்புறம் மெயின் சம்ஸ்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்றதுக்கு எப்படி சார்? மெயின்ஸ் நான் கொண்டு போய் சார் நான் அது ஃபுல்லா பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு செம்ம கிளாரிட்டி கிடைச்சது சார். அதை வச்சு என்னால சம்ஸ் அப்ரோச் பண்ண முடியுது. புரியல அந்த மாதிரி டைரக்ஷன் மெயின்ஸ் சம் கிளாஸ் கொண்டு வந்தீங்களா சார் டைரக்ஷனுக்கு? அந்த கோடிங் மெத்தட்லாம் எனக்கு அப்போ தெரியாது சார். அந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா செம்ம கிளாரிட்டி கிடைச்சது சார் எனக்கு. ஓகே ஓகே. அதை வச்சு என்னால வந்து சம்ஸ் அப்ரோச் பண்ண முடியுது, பிராக்டிஸ் பண்ண முடியுது சார். ஆனா இந்த பசில்ஸ்லாம் வந்து ரொம்ப வேகா இருக்கு சார், ரொம்ப டைம் எடுக்குது சார் அண்டர்ஸ்டாண்ட் பண்றது. மெயின்ஸை பொறுத்தளவுக்கு பசில்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸே கிடையாது. சரியா? மிஸ்லனிஸ் டாபிக்ஸ் மட்டும்தான். நான் மிஸ்லனிஸ் டாபிக்ஸ் இந்த வாரமும் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ரெக்கார்டட் வீடியோ தான் வரும், அது ஃபுல்லாமே லைவ் வராது. சரிங்களா? ஸோ அந்த ரெக்கார்டட் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு முதல்ல மிஸ்லனிஸ் நம்ம முடிப்போம். மிஸ்லனிஸை முடிச்சதுக்கப்புறம் நம்ம பசில் ஸ்டார்ட் பண்ணுவோம். சரியா? அதே மாதிரி குவான்ஸுமே உங்களுக்கு டாபிக் வைஸ் குவான்ஸ் இன்னும் அப்கிரேட் பண்ணி நான் ஆட் பண்ணுறேன். ஓகேவா? அதே மாதிரி உங்களுக்கு ஜூலை 10க்கு அப்புறம் ஸோ மாஸ்டர் டிஐ அப்படின்ற ஒரு கோர்ஸ் உள்ள ஆட் ஆகுது. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க, மாஸ்டர் டிஐயை அதாவது இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத டிஐ, பபிள் டிஐ, ரேடார் டிஐ, வெப் டிஐ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிஐ வந்து இருக்குது மெயின்ஸுக்கு. ஸோ அது எல்லாமே எடுக்க போகிறேன். ப்ரிலிம்ஸ்லேருந்து மெயின்ஸ் வரைக்கும் என்டையராக எடுக்க போகிறேன். கம்ப்ளீட் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் ப்ளஸ் ரெக்கார்டட் தான். இதில் மோஸ்ட்லி நான் ரெக்கார்டட் கொடுக்க போகிறேன். ஏன்னா ஒரு நாளைக்கு நான் 3 வீடியோ அந்த மாதிரி நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷனும் போயிட்டுருக்கு. ஸோ அது உங்களுக்கு ஜூலை 10க்கு அப்புறம் மாஸ்டர் டிஐ கோர்ஸ் அப்படின்றது ஆட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் இனிமேல் எந்த கோர்ஸுமே தனியாக வராது, எல்லாமே அல்டிமேட் கூட மட்டும்தான் நம்ம வந்து கொண்டு வர போகிறோம். ஓகேவா? ஸோ அதனால அல்டிமேட்டோட வெயிட்டேஜ் இன்னும் அதிகமாகும். நீங்கள் பாருங்கள், டிஐ வந்து சத்தியமாக சொல்கிறேன், இது வரைக்கும் யாருமே எடுக்காத அளவுக்கு எடுக்கணும் அப்படின்றது என்னோட ஒரு வெறி. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து ஜூலை 10க்கு அப்புறம் பார்ப்பீங்க. என்னைக்கு ஃபஸ்ட்டு கிளாஸ் லைவாக இருக்கும், நான் அப்டேட் பண்ணுறேன், அதை வந்து பார்த்துருங்க. சரியா? மிச்சது ஃபுல்லாமே உங்களுக்கு ரெக்கார்டட் வீடியோவாக நான் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். நான் உங்கள்கிட்ட தான் ஃபஸ்ட்டு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன், இன்னும் யூடியூப்பில் போடல. யூடியூப்பில் வந்து நம்ம குவான்ஸ் மாஸ்டர் அப்படின்ற கிளாஸ் வந்து கொண்டு வரோம். தயவு செஞ்சு உங்களுக்கு என்ன வேலை இருந்தாலும் நீங்கள் குவான்ஸ் மாஸ்டரை மிஸ் பண்ணிடக்கூடாது. ஓகேவா? ஈவினிங் 6:30க்கு குவான்ஸ் மாஸ்டர் கிளாஸ் வந்துடும். ஸோ ரெக்கார்டட் வீடியோ ப்ரீமியம்லாம் யூடியூப்பில் போடுவேன், அதை பாருங்கள். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி டாபிக்ஸ் அர்த்தமெட்டிக்ஸ் நான் நடத்துகிறேன். ஓகே, அர்த்தமெட்டிக்கில் ஃபுல்லாக பேசிக்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து சொல்லி தருவேன். இன்றைக்கி தான் நோட்ஸ் எல்லாமே எழுதி வச்சிருக்கேன். சூப்பரான ட்ரிக்ஸ் நிறையா வந்திருக்கும். ட்ரிக்ஸு மேட்ரே கிடையாது, பட் பேசிக்ஸ் தான் அந்த இடத்துல மேட்ரு. பேசிக்ஸ் லேர்ன் பண்ணிடுங்க. ஓகேவா? எல்லாருமே பார்த்துருவீங்களா குவான்ஸ் மாஸ்டரை? கண்டிப்பாக பார்க்கணும். ஓகே, அதை பார்த்தா தான் அடுத்த இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஓகேம்மா திவ்யா, தேங்க்யூ. என்னங்கம்மா? ஒரே ஒரு லாஸ்ட் क्वेश्चन சார். ஒரு மாதிரி சார், ஏன்னா ப்ரிலிம்ஸ்லாம் ஓகே சார், சம்ஸ் தெரியலனாலும் கீழே ஆன்சர்ஸ் பார்க்கும்போது புரியுது, क्वेश्चन அனலைஸ் பண்ணுது. பட் ஆனால் மெயின்ஸ்க்கு அப்படி இல்லை சார். மேபி மெயின் செஷன் வரும்போது கொஞ்சம் அதுக்கு கண்டிப்பா உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும். பர்சன் மாதிரி யாராவது
குரூப்ல போட்டா யார்கிட்ட கேக்குறதுனே தெரியல சார். சம்ஸ் நீங்க போடும்போது குரூப்ல போடுங்க பாத்துக்கலாம். mostly யாரும் குரூப்ல ரிப்ளை பண்ண போடுங்க. மாட்டாங்க. ஓகே என்னங்கம்மா? சார். மோஸ்ட்லி யாரும் ரிப்ளை பண்ண மாட்டாங்க போட்டா. நீங்க அதெல்லாம் போடுங்கம்மா. நான் சால்வ் பண்ணி குடுக்குறேன். இல்ல அப்படின்னா வேற யாராச்சும் சால்வ் பண்ண சொல்லுவோம். ஒன்றும் பிரச்சனை இல்ல. ஓகே சார். நீங்க போட அதான் ஆரம்பிச்சோனே மோட்டிவேட் ஆகி நிறைய பேர் சால்வ் பண்ணுவாங்க. ஏன்னா நிறைய பேத்துக்கு தெரியாம இருக்கலாம். சம்ஸ் போடும்போது நிறைய கான்செப்ட் தெரியல சார். அதுக்கு தான் ம். டவுட் கிளாரிஃபிகேஷன் போட கேட்டேன் சார். சரி, நம்ம மெயின்ஸ் டவுட் கிளாரிஃபிகேஷன் செஷன் கொண்டு வருவோம் செப்பரேட்டா. ஸோ அது ஓகே கூட சார். நீங்க அதுல கூட உங்க சம்ஸ்லாம் நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே எஸ் சார். தேங்க்யூ சார். அதுக்கு ஒரு செஷன் கொண்டு வருவோம். சரிங்கம்மா. வீக்லி இந்த மாதிரி மெயின்ஸுக்கான தனியாக இருக்கிறவங்க, மெயின்ஸ்க்காக தனியாக இருக்கிறவங்களும் பிகினர்ஸையும் தனியாக கூட பிரிச்சுருவோம் நெக்ஸ்ட் லைவ்ல. பிகினர்ஸ் ஒரு லைவுக்கு வரட்டும், நீங்களாம் ஒரு லைவுக்கு வாங்க. கரெக்டா? ஓகே சார். ஓகேப்பா. நெக்ஸ்ட் வேற யார்? ஹாய் சார். ஹாய்மா. சுமித்ரா எஸ்மா, சொல்லுங்க. சார். நான் ஜாயின் பண்ணி 2 நாள் தான் ஆச்சு சார். ஓகேப்பா. இப்பதான் ஸ்டார்ட் பண்றேன். ஓகே. வீடியோஸ் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன் சார். இன்னைக்கு தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். ஓகேம்மா. நான் டாபிக்ஸ் ஃபீட்பேக்ஸ் பார்த்துட்டு இருக்கேன் சார். சரிப்பா. இங்கிலீஷ்ல பின்ன இன்ட்ரோடக்ஷன் பார்த்துட்டேன். நவுன் பார்த்துட்டு இருக்கேன் சார் இப்போ. ஓகேம்மா. சூப்பர். டவுட் இருந்துச்சுன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வீக்கெண்ட் வரும்போது தாராளமாக கேளுங்க. ஸோ இந்த மாதிரி செஷன்ஸை கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே சார். ஓகேப்பா. நெக்ஸ்ட்பா. சார் எஸ் தம்பி, சொல்லுங்க. சார் நான் அதான் சார் ஜூன்ல தான் நான் அல்டிமேட் கோர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். போன செக்ரிகேஷன் வீடியோஸ் நல்லா நடத்திருக்கேன். போன மென்டர்ஷிப்ல அதை கண்டினியூ பண்ணிட்டு இப்ப நம்பர் சீரீஸும் முடிச்சிருச்சு. ஓகே. சூப்பர். நம்பர் சீரீஸ் முடிச்சுட்டு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் வந்து உங்க வீடியோஸ் பார்க்கல, பட் அந்த யூடியூப் லைவ் பார்த்தேன் சார். யூடியூப் லைவ் 3 hours பார்த்தேன் மேரத்தான். அதுல வந்து எனக்கு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கம்ப்ளீட்டா எல்லாமே கிளியரா புரிஞ்சிச்சு. சூப்பர் தம்பி. ஓகேப்பா. அதுக்கப்புறம் வந்து அதுலயே கமெண்ட்ஸ்ல வந்து ஹோம்வொர்க் கொஸ்டின்க்கும் ஆன்சர் போட்டுருக்காங்க. சூப்பர் தம்பி. சூப்பர். இப்போ வந்து பெர்சன்டேஜ்ல வந்து 7 வீடியோஸ் பார்த்து முடிச்சிருக்கேன் சார். நம்ம ஆப்ல இருக்க 7 வீடியோஸ் பார்த்து முடிச்சிருக்கேன். ஆப்ல 7 வீடியோஸ் பார்த்திருக்கேன். ரீசனிங்ல வந்து ஆல்ரெடி கோடிங் அண்ட் டிகோடிங் முடிச்சு சொல்லிருக்கேன் சார். இப்போ வந்து பிளட் ரிலேஷனும் கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். சூப்பர். ஓகே. நெக்ஸ்ட் டாபிக் மூவ் ஆன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீக்ல மேக்ஸிமம் எவ்வளவு கவர் பண்ண முடியுமோ நீங்க கவர் பண்ணிருங்க. சரிங்களா? சார் இப்ப ஆக்சுவலி என்னன்னா பிராக்டிஸ் மார்க்ல வந்து நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன் சார். அதுல டாபிக் வைஸ் வந்து டெஸ்ட் போட்டு அந்த சிம்பிளிஃபிகேஷன் எல்லாமே அதுல வந்து சிம்பிளிஃபிகேஷன் அப்ராக்சிமேஷன்ல ஒரு 90% அக்யூரசில வந்துருச்சு சார். ஓரளவுக்கு ஒரு நல்லாவே வருது. குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் வந்து 100% அக்யூரசிலே வருது சார். நல்லாவே. நம்பர் சீரீஸ் மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுறேன் சார். நம்மள நம்பர் சீரிஸ் 27 பேட்டர்ன் போட்டிருப்பேன் பாருங்க. பார்த்தோம் சார். அகைன் அதில் வந்து அதை வச்சு அப்ரோச் பண்ண ட்ரை பண்ணுங்க. சரியா? நம்ம இதிலே தனியாக நம்பர் சீரிஸ்க்கு ப்ராக்டிஸ் மெட்டீரியல் இருக்கும். அல்டிமேட் ப்ராக்டிஸ் பிளேஸ்க்கு போங்க. அங்கே போனீங்கன்னா அந்த மெட்டீரியலை முதல்ல சால்வ் பண்ணுங்க. சரியா? உங்களுக்கு அடுத்த டாபிக் வைஸ் டெஸ்ட் நம்ம இதிலே ஆட் ஆன் ஆக போகுது. ஸோ அதுவும் ஒர்க் போயிட்டு இருக்கு. அடுத்து நீங்கள் அதுலேயும் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே. டவுட் இருந்துச்சுன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து குரூப்ல போட்டு விடுங்க. மக்கள் நீங்க சால்வ் பண்ணி அதுக்கு வந்து ஆன்சர் கொடுங்க. சரியா? இங்க இருக்கிற ஒவ்வொருத்தவங்களும் ரெஸ்பான்சிபிள். ஓகே. ஒரு கொஸ்டின் ஒருத்தவங்களுக்கு தெரியலனா சால்வ் பண்ணி கொடுங்க. ஓகேவா? அதே மாதிரி பிளட் ரிலேஷனும் சால்வ் பண்ணி பார்த்தேன் சார். இல்ல அல்டிமேட் பிராக்டிஸ் பிளேஸ்ல பிளட் ரிலேஷன் முடிச்சிட்டேன். சூப்பர். முடிச்சிட்டு வந்து இது டாபிக் பேஸ்ட் டெஸ்ட் அதுல பிராக்டிஸ் மார்க்ல போடும்போது ஒரு கொஸ்டின் டவுட் ஆகுது. அதுவும் இப்ப எனக்கு டவுட்டா இருக்கு சார். அது ஷேர் பண்ணுங்க, குரூப்ல போட்டு விடுங்க. சரியா? கண்டிப்பா அதை வந்து ஸ்கிரீன் ஷேர் பண்ணுவா இல்ல குரூப்ல போடுவோம். குரூப்ல போட்டுருங்க. மக்கள் சால்வ் பண்ணி கொடுத்துருவாங்க உங்களுக்கு. கவலைப்படாதீங்க. சரியா? சால்வ் பண்ணுங்கம்மா. இந்த மாதிரி டவுட் கேட்குறாங்கன்னா யூட்டிலைஸ் பண்ணுங்க. எல்லாரும் நம்மளோட சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸாக நினச்சி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணணும். எல்லாருமே இங்கே சக்சீட் ஆகணும். நம்ம மட்டும்தான் நமக்கு தெரிஞ்சது மற்றவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினச்சிருந்தா நாங்களாம் வெளியே வந்திருக்க முடியாது. எங்களால் நீங்களாம் படிச்சிருக்க முடியாது. கரெக்டாப்பா? எல்லாருக்கும் பயனளிக்கணும். ஸோ அப்போனா தான் நமக்கு கடவுள் பயனளிப்பார். இதை முதல்ல நான் ஞாபகம் வச்சுக்கோங்க.
ஓகே தம்பி, ஓகே. கடைசி நான் நிறைய கேள்வி கேட்பேன். இப்போ அடுத்து நான் உங்களை கேள்வி கேட்குற நேரம் இருக்குது. ஸோ அந்த செஷன்லையும் அட்டன் பண்ணுங்கள். இனிமேல் செஷனை 3ஆக பிரிப்பேன். நான் அதெல்லாம் அப்டேட் பண்ணுறேன். அடுத்து நெக்ஸ்ட்டு சங்கவி சொல்லுங்கள். ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்களா? சார் எனக்கு இன்னொரு டவுட்டும் இருக்கு. சொல்லுங்கள் தம்பி. சார் இப்ப பேசிக்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண சொல்லிருக்கீங்க சார். ஆமா. ஆக்சுவலி பேசிக்ஸ்னா எது வரைக்கும் இருக்கு? இப்ப சிலபஸ் நான் இன்கம்ப்ளீட்டா இருக்கு. வரப்போற எப்படி அப்ரோச் பண்றது? சிம்பிளிஃபிகேஷன், அப்ராக்சிமேஷன், மிஸ்ஸிங் நம்பர், ராங் நம்பர், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், பெர்சன்டேஜ், ஆவரேஜ், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன். சரியா? இந்த 8 டாபிக் நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க செக்ஷன் மாக் டெஸ்ட் எடுக்க ஆரம்பிங்க. ஸோ இந்த 8 டாபிக் முடிச்சிட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் அடுத்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ், டைம் அண்ட் ஒர்க்கு, டைம் அண்ட் டிஸ்டன்ஸு, ட்ரெயின்ஸு, இது வந்து அடிஷ்னலாக வந்து படித்து வச்சுட்டு அப்படியே நீங்கள் மெயின்ஸுக்கு பேரலாக அதுக்கான மெயின்ஸ் வீடியோ பார்க்க ஆரம்பிச்சிடலாம். டிஏயும் படிக்கணும். எஸ், டிஏ கண்டிப்பாக படிக்கணும். டிஏ இம்பார்ட்டன்ட். ஓகே. ரீசனிங்லயும் பசில்ஸ் அது பார்க்கணும். எஸ்ப்பா, பஸ்ஸில் நான் பேசிக் லெவல்லேருந்து நடத்திருப்பேன். அந்த பஸ்ஸில் ஃபுல்லாக பாருங்கள் ஃபஸ்ட்டு. ரீசனிங்கை பொறுத்தளவுக்கு பசில்ஸ் இம்பார்ட்டன்ட். ப்ரிலிம்ஸுக்கு, மெயின்ஸுக்கு பசில்ஸ் இம்பார்ட்டன்ட் கிடையாது. சரியா? ஸோ ப்ரிலிம்ஸை பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து மிஸ்லனிஸ் டாபிக்ஸ் எல்லாமே கவர் பண்ணியிருக்கணும். ப்ரிலிம்ஸ் ரொம்ப ஈஸி மிஸ்லனிஸ் டாபிக்ஸ். அதே மாதிரி உங்களுக்கு பசில்ஸும் ஈஸியாக தான் இருக்கும். பட் மெயின்ஸை பொறுத்தளவுக்கு மிஸ்லனிஸோட வெயிட்டேஜ் வந்து அதிகமாகும். அப்போ குவான்ஸில் நான் சொன்ன இந்த 8 டாபிக் நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா குவான்ஸ் மாக் டெஸ்ட் எடுங்க. ஸோ நீங்கள் ரீசனிங் கம்ப்ளீட்டாக முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ரீசனிங்குள்ளே மாக் டெஸ்ட் எடுக்க போங்க. சரியா? ரீசனிங் எந்த டாப்பிக்கும் நெக்லெக்ட் பண்ணக்கூடாது. ரீசனிங்லாம் நம்ம ஃபுல் மார்க் எய்ம் பண்ணணும். ஏன்னா குவான்ஸில் நீங்கள் என்ன முக்கினாலும் ஃபுல் மார்க் எடுக்க முடியாது. ஓகேவா? நானே போய் எழுதினாலும் நான் என்ன பண்ண முடியாது, ஃபுல் மார்க் நானே எடுக்க முடியாது. என்னால் என்னென்ன சால்வ் பண்ண முடியுமோ அது மட்டும்தான் முடியும். ஓகேவா? அது எல்லாருக்குமே இருக்கிறது தான். இந்தியாவோட மோஸ்ட் மேக்ஸ் ஜீனியஸ் போனாலும் அவராலையும் அங்கே அவ்வளோதான் பண்ண முடியும். ரைட்? ஏன்னா எல்லாருமே ஹியூமன்ஸ். ஓகே தம்பி. அதே மாதிரி சிஏ எப்பல இருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுறது? அது ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. சிஏ வந்து ஜூன்ல இருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஜூன் மந்த்ல இருந்து சிஏ படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஜூன் எப்ப ப்ரிப்பரேஷன் அதுக்காக ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு டவுட் இருக்கு. ஏன்னா பேசிக்ஸ் முடிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணுவா. இப்போ இருந்தே நீங்க சிஏ படிக்கணும்பா. வீக்லி சிஏ படிங்க. எஸ், வீக்லி சிஏ கண்டிப்பா படிங்க. வீக்லி சிஏ ஜூன்ல இருந்து படிங்க. பிப்ல வந்து இருக்கக்கூடிய பட்ஜெட்டை படிங்க. பட்ஜெட்ல இருந்து இப்போ வைவா நீங்க கேட்டிருக்கீங்களா? நான் அரேஞ்ச் பண்றேன், வைவா செஷன் அரேஞ்ச் பண்றேன். உங்களுக்கு ஷேர் பண்ணி உங்களுக்கு வைவா நம்ம எடுக்க வைக்கலாம். சரியா? வைவா செஷன் அட்டன் பண்ணுங்க. ஓகே. சரிப்பா தம்பி, சூப்பர். நெக்ஸ்ட் சொல்லுங்கம்மா. ஸ்னேகவல்லி, ஸ்னேகவல்லி சொல்லுங்க. எஸ் எஸ். சாருமதி, எஸ் பேசுங்கப்பா. ஹேண்ட் ரைஸ் பண்றீங்க, பேச மாட்டீங்க. சொல்லுங்க சாருமதி. சார் குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங்மா. குட் ஈவினிங் சார். இப்போ மார்க் டெஸ்ட் எடுக்கும் போதுங்க சார் நிறைய மிஸ்டேக் வருதுங்க சார். இங்கிலீஷ்ல அப்படியே பாதி மிஸ்டேக் ஆகுதுங்க சார். ஓகே. என்ன எதுனால மிஸ்டேக் வருதுன்னு கவனிச்சிங்களா? எஸ் சார், நிறைய கிராமர்ல மெயினா மிஸ்டேக் வருதுங்க சார். ஓகே. அப்புறம் டைம் எடுத்து தப்பா போடுறீங்களா, இல்ல அப்படின்னா வேகமா போட்டு தப்பா போடுறீங்களா? வேகமா போட்டு தப்பா பண்ணிடுறேன். திவ்யா மேம்க்கு நான் சொன்னேன்ல, எக்ஸ்பிளைன் பண்ணப்ப கவனிச்சிங்களா? கவனிச்சிங்க சார். அப்ப நீங்க வந்து உங்களோட மார்க் டெஸ்ட்டை நீங்க அதோட கம்பேர் பண்ணி பாருங்க. நான் அனலைஸ் பண்ணதுக்கும் நாங்கக்கும் என்ன மிஸ்டேக் இருக்குன்னு கம்பேர் பண்ணி பாருங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வேகமாக சால்வ் பண்ணக்கூடாது இங்கிலீஷை. ஃபஸ்ட்டு கிராமரை கவர் பண்ணுங்கள். கிராமர் பார்ட் எல்லாமே நம்ம ஆப்பில் கவர் ஆகி முடிஞ்சிருக்கு. ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு செஷன் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாருமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இங்கிலீஷ் செஷன் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும் பார்த்தீங்களா? நீங்கள் உள்ளே கிளிக் பண்ணி போகிறீங்களா, ஒரு 5 நிமிஷம் எப்போயுமே மார்க் டெஸ்ட் போகிறதுக்கு முன்னாடி சும்மா உட்காந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜை நீங்கள் ரீட் பண்ணுங்கள். எக்ஸாம் சென்டருக்குள்ளே போகிறப்ப அந்த ஹேபிட்ஸ் உங்களுக்கு வரும். ஸோ 2 இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜ் நம்ம ட்ராவல் பண்ணிட்டு தான் நம்ம மார்க் டெஸ்ட் ஓப்பன் ஆகும். அப்போ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜை நீங்கள் ரீட் பண்ணும்போது அந்த கிராமர் எல்லாம் கரெக்டாக வருதா, நம்ம படித்தது அப்படியே ரீகால் ஆகும். அங்கே போட்டிருப்பாங்க, கிராமட்டிக்கலாக இருக்கும். ஸோ இப்போ இந்த ரீடிங் ஹேபிட்டை நீங்கள் அங்கேயே பண்ணிட்டு இருக்கும்போது டக்குன்னு உங்களுக்கு இங்கிலீஷ் செஷன் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா செம்மையான ஸ்பீடில் சால்வ் பண்ணலாம். புரியுதா? அதனால கொஞ்சம் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கிலீஷ் ரீட் பண்ணி பாருங்க. ஓகேவா?
ஓகேங்க சார். குவான்ஸ்மா சார் குவான்ஸ் வந்து நம்பர் சீரியஸ் ராங் நம்பர் சீரியஸ்ல மெயினா நிறைய மிஸ்டேக் வருதுங்க சார். ஓகே. கான்செப்ட்ஸ் பாருங்கம்மா. கான்செப்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை ட்ரை பண்ணி பாருங்க. பொறுமையா ட்ரை பண்ணுங்க. சரியா? ஓகேங்க சார். நான் வந்து மார்க் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு வீடியோ போட்டுருவேன். சரி, லைக் எப்படி குவான்ஸ் ஐபிபிஎஸ்பிஓக்கு அப்ரோச் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் யூடியூப்ல. அவருடைய ஓகேங்க லிங்க்கையும் சார். திருப்பியும் போடுறேன், அதையும் பாருங்க. அதில் வந்து நான் 2 மார்க் டெஸ்ட் ஐடியா சொல்லியிருப்பேன். ஒன்று வந்து ஃபார்வர்ட், இன்னொன்று ரிவர்ஸ். ஸோ அது 2யுமே ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? ஓகேங்க சார். வேற சார் எதுமா? இப்ப சார் டிஏல பை சார்ட் வருது இல்லைங்க சார், அது மெயினா நிறைய மிஸ்டேக் வருதுங்க சார். பை சார்ட்ல அந்த ம் பர்சன்டேஜ் கொடுத்து போற மாதிரி X% X+Y அந்த டிகிரி கொடுத்து இது மாதிரி கொடுக்குறாங்க சார். ம் 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 ஓகே ஓகே. சரிங்கம்மா. கான்செப்ட் கொஞ்சம் நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் மார்க் டெஸ்ட் போடுங்க. சரிங்களா? நம்ம பை சார்ட் ஓகேங்க வீடியோ, சார். டேபிள் வீடியோ, பார் வீடியோ, லைன் கிராஃப் வீடியோ நான் தனியாக போட்டிருக்கேன். நம்ம ஆப்பில் ஓகேங்க இருக்கும் சார். டிஏக்கு. முதல்ல அதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுங்க. கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் மார்க் டெஸ்ட் எடுங்க. நெக்ஸ்ட்டு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஊடாலே அப்டேட் பண்ணுங்கள். சரியா சார்? உங்கள் மார்க்கு ஊடால நீங்கள் வந்து எனக்கு அப்டேட் கொடுங்க. நான் உங்களை தனியாகவே கனெக்ட் பண்ணுறேன் காலில். ஓகே ஓகேங்க சார். சார் ஓகே. இப்ப ரீசனிங் சார் இந்த மிஸ்டரிங் டைரக்ஷன் ம் மெயின்ஸ் இருக்கு இல்லைங்க சார், ம் ம் அதுல வந்து மிஸ்டேக் வருதுங்க சார் மெயின்ஸ் ஃபஸ்ட்டு போடும் ப்ரிலிம்ஸ் போது ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்களாம்மா? டைரக்ஷன்ல. ப்ரிலிம்ஸ் ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்களா? எஸ் சார். ஓகே. ப்ரிலிம்ஸில் சார் என்ன கேட்டாலும் நம்மளால் ஸ்ட்ராங் டைரக்ஷன் பண்ண பண்ணிட்டேன் சார். முடியும். அப்போ என்ன பண்ணணும்னா டைரக்ஷன் வந்து எஸ் சார். எதுக்காக உங்களுக்கு தப்பு வருது? ரைட் லெஃப்ட் தப்பாக வைக்கிறீங்களா, இல்லை நார்த்து சவுத்து தப்பாக வைக்கிறீங்களா? எதில் தப்பு பண்ணுறீங்க டைரக்ஷனில்? சார் அந்த ரைட் லெஃப்ட் கொஞ்சம் இதாகுதுங்க சார். எஸ். நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் லேப்டாப்பில் அட்டன் பண்ணியிருக்கீங்களா, எதில் அட்டன் பண்ணியிருக்கீங்க? ஃபோன்லேயே சார் தானா? ஃபோன்ல தாங்க சார். சரி, ஓகே. ஏதாவது நோட் பண்ணி வச்சுக்கணும். எஸ் அடுத்த சார். வாரம் யாருமே ஃபோனில் லைவ் அட்டன் பண்ணக்கூடாது. ஓகேவா? எல்லாருமே லேப்டாப்பில் தான் அட்டன் பண்ணணும். எல்லாருமே ஸ்க்ரீன் ஷேர் பண்ணணும். ஓகே. நீங்கள் நெக்ஸ்ட் வீக் ஸ்க்ரீன் ஷேர் ஓகே. பண்ணுங்கம்மா. ஓகேவா? நான் உங்களுக்கு வந்து ஓகேங்க உங்களோட சார். மார்க் டெஸ்ட்டை பார்த்து நான் இம்ப்ரூவ் பண்ணி விடுறேன். நீங்கள் அதுக்கு முன்னாடி செல்ஃப் இம்ப்ரூவ் நான் சொன்ன மாதிரி வீடியோஸ்லாம் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு தடவை திருப்பி ட்ரை பண்ணி பாருங்கள். டைரக்ஷனுக்கு நான் வந்து மெயின்ஸ் லெவல் டைரக்ஷன் எல்லாமே எடுத்திருக்கேன். நம்ம ஆப்பில் இருக்கும். அந்த வீடியோஸை அகைன் ஒரு டைம் வந்து பாருங்கள். நான் எப்படி அப்ரோச் பண்ணுறேன், ரைட் லெஃப்ட் நான் எப்படி அப்ரோச் பண்ணுறேன்றதை பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் அப்ரோச் பண்ண ட்ரை பண்ணுங்கள். சரியா? ஓகேங்க சார். ஓகேப்பா ஓகேப்பா. சரிங்கம்மா. ஓகேம்மா. ஓகேங்க சார். தேங்க்யூம்மா. தேங்க்யூங்க சார். தேங்க்யூம்மா. நெக்ஸ்ட்டு ஹாய்ண்ணா, குட் ஈவினிங்ண்ணா. குட் ஈவினிங்மா. சொல்லுங்கள், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேண்ணா, நீங்க நல்லா இருக்கீங்களாண்ணா? எஸ்மா, ஐம் ஃபைன். ஓகே, சொல்லுங்கம்மா, உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கு? அண்ணா, நான் நீங்க அனுப்பிவிட்ட வீடியோ எல்லாமே பார்த்துட்டேண்ணா. இனிமேல் தான் நான் மார்க் டெஸ்ட் திஸ் வீக்ல இருந்து தான் நான் எடுக்கணும். ஓகே. அதுல என்னென்ன டவுட்ஸ்ன்றத உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் பண்ணிடுறேன் நான் அந்த டைம்ல. சூப்பர் சூப்பர்மா. எனக்கு என்னன்னா ஒன்றுமே இல்லை சாருமதி, நீங்களும் என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களோட பர்சன்டைலு மார்க் இப்போ திவ்யா மேம் ஷோ பண்ணாங்கல்ல, அந்த பேஜஸ் எல்லாத்தையுமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. சரிங்களா சாருமதி? அனுப்பிச்சிடுங்க. எஸ் சார். எஸ் சார். நீங்களும் மற்றவங்களும் டெஸ்ட்டு போடல அப்படின்னா டெஸ்ட்டு போட்டோன்னே எதில் ஷேர் பண்ண, இண்டிவிஜுவல் மெசேஜ் தயவு செஞ்சு எனக்கு பண்ணாதீங்க. எனக்கு வந்து எனக்கு நிறையா மெசேஜஸ் வரும். ஏன்னா நம்ம வந்து இன்ஸ்டாகிராமில் என்கொயரிஸ், அதுலேருந்து என்கொயரிஸ் நிறையா வரும். அதனால் இண்டிவிஜுவல் மெசேஜ் நான் சத்தியமாக எனக்கு பார்க்குறதுக்கு நேரம் இருக்காது. எனக்கு கீழே போயிடும் உங்கள் மெசேஜ் எல்லாமே. நம்ம அல்டிமேட் குரூப்பில் நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். ஓகேவா? குரூப்பை யூட்டிலைஸ் பண்ணுங்கள். குரூப்பில் எதுனாலும் போஸ்ட் பண்ணுங்கள். ஓகே.